Good morning, Kirti. Good morning, Shantini. ஸோ இன்றைக்கி நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தினந்தோறும் இப்போ வாழ்க்கையில் ரொம்ப இன்றியமையாத ஒரு மொழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ இந்த இங்கிலீஷில் இருக்கிற ஆல்ஃபபெட்ஸ்க்கு பின்னாடி நிறைய ரீசன்ஸ் இருக்குது. எதனால் வந்து நம்ம ஒரு பர்டிகுலர் ஆல்ஃபபெட் வந்து அந்த மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம், எதனால் வந்து 26 ஆல்ஃபபெட்ஸ் மட்டும்தான் இருக்குது, அது எந்த கண்ட்ரிலேருந்து இந்த மொழி ஆக்சுவலாக வந்தது, இந்த மாதிரி நிறைய பேக்ரவுண்ட் ஸ்டடிலாம் பண்ணி நான் சூப்பராக டாபிக் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இதை பற்றி நம்ம பேசுவோம். பட் அதுக்கு முன்னாடி வியூவர்ஸ்க்கு குட் மார்னிங் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? கண்டிப்பாக. நேர்கள் அனைவருக்கும் உதயம் பருப்பு வகைகள் வழங்கும் புத்தம் புது காலை வணக்கம். ஆக்சுவலி கீர்த்தி, இந்த ஆல்ஃபபெட்ஸ் பற்றி நான் படிச்சுட்டு வரும்போது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்த்தேன். அதாவது வாஷிங்டன் டிசி இருக்கு இல்லையா, அங்கே ஆக்சுவலி வந்து ஆல்ஃபபெட்ஸ் வச்சு தான் ஸ்ட்ரீட்ஸ் நேம்லாம் பண்ணுவாங்களாம். ஏபிசி இந்த மாதிரி அந்த ஆல்ஃபபெட் வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரீட்டோட நேம் வருமா. ஸோ அதில் வந்து ஜேங்கிற அந்த ஆல்ஃபபெட் மட்டும் காண போயிடுச்சான். அது ஏன் இது இல்லை அப்படின்னு சொல்லி இவங்க ஆரஞ்சப்போ கண்டுபிடிச்சது என்னன்னா, அந்த சிட்டி பிளான் பண்ணியிருக்காங்க ஒரு காலத்தில். அப்போ வந்து பேர் அப்படின்றவர் வந்து பிளான் பண்ணியிருக்காரு. அவருக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஜான் ஜே அப்படின்றவரை பிடிக்காதான். ஸோ அவர் பேரில் இருக்க அந்த ஜேனால தான் இவர் எங்கேயுமே வந்து ஜேங்கிற அந்த எழுத்தையே வைக்கல அப்படின்ற மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு. ஓ பாரு, எந்த அளவுக்கு ஒரு வெஞ்சன்ஸ் இருந்துச்சுன்னா அவரோட பேரில் இருக்க ஆல்ஃபபெட்டே இருக்கக்கூடாதுன்னு வச்சிருக்காரு. அதுக்கடுத்தது கூட யாருமே பிளான் பண்ணி ஒரு ஸ்டெப் எடுத்து அந்த ஜேவை இன்சர்ட் பண்ணணும்னு. இன்ஃபேக்ட் வந்து சுப்ரீம் கோர்ட்டே அந்த கோர்ட் பேஸ் இருக்க அந்த இடமே வந்து இந்த பிளான்லேயே இருக்காதான். ஏதோ ஒரு வழியாக தான் நீங்கள் கோர்ட்டுக்கு போக முடியும், ரோட்டு வழியாக நீங்கள் போகவே முடியாது. அந்த மாதிரி தான் வந்து பிளானே இவர் ஆர்கிடெக்டே பண்ணியிருக்காராம். அப்பா, எந்த அளவுக்கு ஒரு வெஞ்சன்ஸ், அதுவும் அந்த ஆல்ஃபபெட்டே இல்லாத அளவுக்கு பண்ணியிருக்காருன்னா பெரிய மனுஷன் நினைக்கிறேன். அப்படி நான் பிளான் பண்ணனா எந்த ஆல்ஃபபெட், எல்லா ஆல்ஃபபெட்லையுமே எனக்கு எதிரிங்க இருக்காங்க. அப்படின்னா ஒரு ஆல்ஃபபெட்மே இல்லாம தான் பேர் வைக்கணும்னு நினைக்கிறேன். 26 ஆல்ஃபபெட்ஸ் தூக்குங்கடா அப்படின்னு போகணும்னு நினைக்கிறேன். சரி, இந்த ஆல்ஃபபெட்ஸ் பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் கேட்டாச்சு. இப்போ இந்த நாளுடைய நல்ல நேரம், ராவு காலம், யமகண்டம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கான நேரம் வந்தாச்சு. தெரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பா. இது சூரியோதயம். இன்று 13/4/2015 திங்கட்கிழமை, ஜெயவருடம் பங்குனி மாதம் 30ஆம் தேதி. இன்று சூரியோதயம் 6:06 ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை, யமகண்டம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை, குளிகன் பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை, திதி பகல் 2:40 வரை நவமி, பிறகு தசமி. அவிட்டம் நட்சத்திரம். நல்ல நேரம் எனும் சுபபூரிகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, 8 மணி முதல் 9 மணி வரை, 11 மணி முதல் 1 மணி வரை, மாலை 3 மணி முதல் 4 மணி வரை. அமிர்த சித்த யோகங்கள் கூடிய சுபதினம். இன்று மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம். ஆல்பபெட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா சின்ன பசங்களை கேட்டா கூட எத்தனை ஆல்பபெட்ஸ் இருக்குன்னா கரெக்டா 26 ஆல்பபெட்ஸ் இருக்குன்னு சொல்லிடுவாங்க. பட் உண்மையில பார்த்தனா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல 26 ஆல்பபெட்ஸ் இல்லையா, 27 ஆல்பபெட்ஸ் இருந்துச்சாம். ஜெட்டுக்கு அப்புறம் இருந்த அந்த ஆல்பபெட் என்னன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அண்ட் சிம்பிள் இருக்கு தெரியுமா, எஸ் கிட்டத்தட்ட இன்வெர்ட்டடா போட்ட மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும்ல, அதுதான் 27th ஆல்பபெட்டா இருந்துச்சாம். பட் காலப்போக்கில் அந்த ஆல்பபெட்டை அப்படியே ரெடியூஸ் பண்ணிட்டாங்களாம். சரி, இதை தொடர்ந்து இளைஞர்களுக்கு தினந்தோறும் நிறைய விதமான விஷயங்கள்ல வந்து டாக்டர் பாலசாண்டில் அவர்கள் டிப்ஸும் அட்வைசஸும் கொடுத்துட்டு இருக்காரு. அப்படி இன்னைக்கு என்ன டாபிக்ல அவர் பேச போறாரு அப்படின்னு பார்த்துடலாமா? கண்டிப்பா. இது கைரான் வழங்கும் யுவா. Chiron, unleashing the leader in you. Blueprint for success. Leadership. Strategy. Chiron, unleashing the leader in you. வணக்கம் அண்ட் வெல்கம் டு கைரான் வழங்கும் யுவா, யுகத்தை ஆழ்வது யுவ சக்தி. நம்ம தினந்தோறும் யங்ஸ்டர்ஸ்க்கு நிறைய வித்தியாசமான டிப்ஸ் அண்ட் டாபிக்ஸ் பற்றி பேசிட்டு இருக்கோம். அப்படி இன்னைக்கு எதை பற்றி பேச போறோம்னா, ஃபாரின் லாங்குவேஜஸ், அதாவது அயல்நாட்டு மொழிகள் படிக்கிறது எவ்வளோ தூரம் அவசியம், இதனால யங்ஸ்டர்ஸ்க்கு என்னென்ன மாதிரி வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்றத பற்றி பேச போறோம். அதுக்காக நம்ம கூட இப்போ தாட் லீடர் அண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கோச் டாக்டர் பாலசாண்டில் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இப்போ ஸ்கூல்லேருந்தே நிறைய பேர் நிறைய டிஃப்ரெண்டான லாங்குவேஜஸ் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 3 லாங்குவேஜஸ் தான் இருக்குது. ஸோ இதில் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எதை தேர்ந்தெடுத்தா அவங்களுக்கு பெட்டரான ஃபியூச்சர் இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஸ்டேட் லெவல் எக்ஸாம்ஸ் படிக்கிறாங்க இல்லையா, அந்த பிள்ளைங்களுக்கு வந்து தமிழ் ஆங்கிலம் தவிர வேறு மொழிகள் வந்து அந்த பள்ளிக்கூடங்களில் இல்லை.
அதாவது நான் சொல்கிறது வந்து கார்ப்பரேஷன் பள்ளிக்கூடங்களில். அதே வந்து கான்வென்ட் ஸ்கூலில் ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் படிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து ஒரு ஃப்ரெஞ்ச், ஜெர்மனி அந்த மாதிரியான ஃபாரின் லாங்குவேஜஸ் இருக்குது. சான்ஸ்கிரிட் கற்றுக்குறாங்க, ஹிந்தி கற்றுக்குறாங்க. இது எல்லாமே ஒரு தேர்ட் லாங்குவேஜுங்க மாதிரி வச்சுருக்காங்க. இது இந்தியா லெவல்லையே ஒரு லோக்கல் லாங்குவேஜ், ஒரு இங்கிலீஷ் ப்ளஸ் ஒரு அதர் லாங்குவேஜ் யூ கேன் ஆப்ட். இந்த மாதிரி வந்து இருக்குது, சிஸ்டம் இருக்குது. அதை தவிர வந்து நமக்கு காலேஜ் படித்த பிறகு இன்னொரு அடிஷ்னல் லாங்குவேஜ் கற்றுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. சப்போஸ் யூஎஸ்லாம் போகிறாங்கன்னா நிறைய பேர் ஸ்பானிஷ் இன்றைக்கி கற்றுக்குறாங்க. ப்ளஸ் இன்றைக்கி எம்எஸ் ப்ரோக்ராம் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் அவங்க நிறைய ஜெர்மனி கற்றுக்குறாங்க, ஃப்ரெஞ்ச் கற்றுக்குறாங்க. இன்றைக்கி சென்னையிலே அலையன்ஸ் ஃப்ரான்சிஸோடைய உங்களுக்கு பிரான்ச் இருக்குது. ஸோ 6 லெவல்ஸ் வரைக்கும் அதில் வந்து நம்ம படித்து ட்ரெயினர் ஆகலாம், வெளிநாட்டுக்கும் வேலைக்கு போகலாம். ஸோ ஜெர்மனிக்குமே கூட வந்து உங்களுக்கு இண்டோ ஜெர்மன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அந்த மாதிரியான நிறைய மேக்ஸ் முல்லர் பவன்லாம் இருக்குது, ஜெர்மன் லாங்குவேஜ் கற்றுக் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ இன்றைக்கி ஜப்பனீஸ்க்கு கூட வந்து நிறைய டீச்சர்ஸ் வந்து சென்னையில் வந்து உருவாகியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஃபாரின் லாங்குவேஜஸ் கற்றுக்கும் போது என்ன நடக்குதுன்னா, நம்ம நாட்டில் இப்போ குளோபலைசேஷனுக்கு பிறகு வெளிநாட்டு நிறுவனங்கள் வந்து இங்கே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அவங்களுடைய நம்ம வந்து பழக வேண்டியிருக்கு, பேச வேண்டியிருக்கு, அவங்களோட பணிபுரிய வேண்டியிருக்கு. நம்மளே கூட வெளிநாட்டுக்கு பிஸ்னஸ் விஷயமாவோ வேலை விஷயமாவோ போக வேண்டியிருக்கு. அந்த லாங்குவேஜ் தெரிஞ்சுது அப்படின்னு சொன்னால் யூ கேன் டீல் வித் தி டிரைவர்ஸ், யூ கேன் டீல் வித் தி ஹோட்டல் பீப்புள், யுவர் கிளைண்ட்ஸ், யுவர் கொலீக்ஸ் அப்ராட். ஸோ அந்த அயல் நாட்டு மொழி என்பது எப்போவுமே அப்படின்னா அந்த நாட்டு கலாச்சாரத்தை தாண்டி ஒரு மனுஷனோட ரேப்போ கிரியேட் பண்ணணும்னா மொழி என்பது ஒரு மனிதனுக்கு அவனுடைய வாழ்க்கையில் ஒரு வலுவை உண்டாக்குகிறது, ஒரு தைரியத்தையும் ஒரு நம்பிக்கையும் உருவாக்குகிறது. ஸோ சார் இப்போ மதர் டங் இங்கிலீஷ் படிக்கிறாங்க, அதை தவிர மற்ற சப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ மற்ற லாங்குவேஜஸ் படிக்கிறது இப்போ இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஈஸின்னு நினைக்கிறீங்களா? எனி அடிஷ்னல் ஸ்கில், நம்ம வந்து சைக்கிளிங் கூட கற்றுக்கும் போது கஷ்டமாக இருக்கும், ஸ்விம்மிங் கூட கற்றுக்கும் போது கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி தான் லாங்குவேஜஸ்ன்னு பார்க்கும்பொழுது இன்றைக்கி இருக்கிற டெக்ஸ்ட் புக்ஸில் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த லாங்குவேஜை தவிர அதில் இருக்கக்கூடிய அந்த கலாச்சாரத்தையும் பிணைஞ்சு தான். இப்போ ஃப்ரெஞ்சோடைய ஒரு புக் எடுத்து படிச்சிங்கன்னா பாருங்கள், ஃப்ரான்ஸ் பீப்புள் என்ன மாதிரியான சாப்பாடு சாப்பிட்றாங்க, இங்கே என்ன கிளைமேட் இருக்குது, என்ன ட்ரெஸ் போடுறாங்க, அதெல்லாமே இந்த மொழியிலேயே கொண்டு வந்துடுறாங்க. அப்போ கற்றுக்கொள்ளும் பொழுது நமக்கு ரொம்ப சுலபமாக சொல்லி தருவாங்க. அதில் எழுதுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, பேசுறது கஷ்டமாக இருக்குது. எப்படி பசங்க வந்து மனப்பாடமான எக்ஸாம் எழுதிடுவாங்க, பட் அந்த எழுதும் பொழுது அந்த வடிவமைப்பு, அதனால தான் என்ன பண்ணுறாங்க, எக்ஸாம்ஸ் வந்து பசங்க மோஸ்ட்லி இங்கிலீஷில் எழுதுறாங்க, இல்லை ஃப்ரெஞ்சில் வந்து ரொம்ப கம்மியாக அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் இப்போதைக்கு கொடுத்துட்ருக்காங்க. ஸ்கூல் லெவல் எக்ஸாம்ஸ் பசங்க நிறைய மார்க் வாங்குறாங்க. பட் இந்த லாங்குவேஜில் டிரான்ஸ்லேஷன் இருக்குது, ஆடியோ கேட்டு அதில் என்ன புரிஞ்சுக்கிறேன்ற மாதிரியான சில ப்ராக்டிக்கல் எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங் வந்து நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன்றைக்கி கொடுக்குறாங்க. ஸ்கூல் லெவலில் கற்றுக்கிறது வேறு, அதுக்கு பிறகு காலேஜ் லெவலில் வரும்போது இந்த ஃபாரின் லாங்குவேஜஸ் இன்னும் கொஞ்சம் டீப்பாக கற்றுக்கணும். ஹவ் ஐ கேன் கான்வர்ஸ், ஹவ் ஐ கேன் டிரான்ஸ்லேட் இட், ஹவ் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் இட் வித் த சேம் மீனிங். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் லாங்குவேஜ் கற்றுக்கிறதுல. ஸோ அதுக்கான ஒரு ஆளுமை திறன் நம்மளுக்கு கிடைக்கும். பட் முக்கியமாக அந்த ஆர்வம், கற்றுக்கணுன்ற ஒரு ஆர்வம், கற்றுக்கிறதுன்றது எப்போவுமே கொஞ்சம் கஷ்டம்தான். அந்த ஒரு வயது தாண்டின பிறகு கற்றுக்கணுன்ற ஆர்வம் எல்லாருக்குமே போயிடும். பட் அதுக்கான தேவை வரும்பொழுது அது நம்ம நேரத்தை ஒதுக்கி கட்டாயமாக நம்ம கற்றுப்போம். ஏன்னா முன்ன வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை பண்ணுறவங்களாம் ஹிந்தி கற்றுக்கணுன்ற மாதிரியான ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தாங்க. அதுக்கு தனியாக அலவன்ஸ்லாம் கொடுத்தாங்க, நேரம் ஒதுக்குனாங்க, இன்க்ரிமெண்ட்ஸ்லாம் கொடுத்தாங்க. ஸோ அது மாதிரி இன்றைக்கி ஃபாரின் லாங்குவேஜஸ் கற்றுக்க சொல்லி ஐடி கம்பெனிஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, ஃபாரின் லாங்குவேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் அவங்க கம்பெனிக்கே கூப்பிட்டு நீங்கள் ட்ரைனிங் கொடுங்கன்றாங்க. ஒரு 2 months 3 months வந்து இன்றைக்கி நிறைய ஐடி எம்ப்ளாயீஸ் வந்து தன்னுடைய ஆஃபீஸ்லேயே கற்றுக்குறாங்க. அந்த மாதிரியான சுச்சுவேஷன் இருக்குது. சம் பீப்புள் ப்ரைவேட்டாக லேர்ன் பண்ணுறாங்க. அது வந்து வீக்கெண்ட் கோர்சஸாக இருக்கலாம், இல்லை வீக் டே கோர்சஸ் ஆஃப்டர் தி ஆஃபீஸ் ஹவர்ஸ் வந்து அவங்க போய் கற்றுக்குறாங்க. ஏன்னா நாளைக்கு ஒரு டெபுடேஷனில் அவங்களுக்கு அவுட் ஸ்டேஷன் ஜாப் போடுறாங்கன்னா அப்போ டெஃபினட்டாக அந்த லாங்குவேஜஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஃபாரின் லாங்குவேஜ் ரிலேட்டட் ப்ரொஃபஷனலாக மாறுறதுக்கு என்ன மாதிரி ஆட்டிடியூட் அண்ட் ஆப்டிடியூட் தேவைன்னு நினைக்கிறீங்க சார்? இல்லை, இன்றைக்கி நிறைய எம்என்சி கம்பெனிஸ் நம்ம இந்தியாவில் வந்திருக்கோம். மேக் இன் இந்தியான்னு சொல்கிறத தவிர நிறைய ஃபாரின் லாங்குவேஜ் நம்ம ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம், ஃபாரின் பீப்புளோட ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அப்போ அவங்களுடைய ப்ரோஷர்ஸ் இருக்குது, அவங்களுடைய சில டெர்மினாலஜிஸ் இருக்குது. அந்த மாதிரியான கீவேர்ட்ஸை கற்றுக்கிறதுக்கான முதல் ஆப்டிடியூட். சில பேர் நியூஸ் ரீடர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நேம்ஸை ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுக்கு அந்த கான்சுலேட்டுக்கு ஃபோன் பண்ணி கேட்பாங்க, ஹவு டு ப்ரொனவுன்ஸ் தட் நேம். சில இட்டாலியன் நேம், ஃப்ரெஞ்ச் நேம், ஜெர்மனி நேம்லாம் அந்த குறிப்பிட்ட ஆக்சென்ட்டில் சொல்லணும். நெக்ஸ்ட் வந்து கல்ச்சர், இப்போ அவங்களுக்கு வணக்கம் வைக்கிறோம், நான் இப்படி வணக்கம் வைப்பேன், ஜப்பனீஸ் இப்படிம்பாங்க. ஸோ அந்த கல்ச்சரல் இன்டிஃபரன்ஸ் வரும். அந்த ஆப்டிடியூடை முதல்ல நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஜெர்மனோட ஒரு நீங்கள் வந்து ஃபுட்டு சாப்பிட போகிறீங்கன்னு வச்சிங்களேன், அவங்க பில் அவங்க கட்டிடுவாங்க, நீங்கள் கட்டணுன்ற அவசியம் இல்லை. என்ன பில் வருதோ அதை அப்படியே ஷேர் பண்ணிப்பாங்க. சில லாங்குவேஜ் பீப்புள் அப்படின்னா அவங்களோட கல்ச்சரையும் தே கேரி அலாங் வித் தெம். ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது இந்த ஆப்டிடியூடுங்கிறது என்னென்னா மொழியில் ஆளுமை. அதை நல்லா முழுமையாக இறங்கி கற்றுக்கணும். நுனிப்புல் மேஞ்சாலாம் பத்தாது. ஸோ அந்த மொழி கற்றுக்கொள்ளும் பொழுது அதற்கான சில முக்கியமான வார்த்தைகள், எழுதுவது, படிப்பது, பேசுவது, இது 3மே தேவை. இன்றைக்கி பயோடேட்டாலே கேட்பாங்க,
உங்களால் வந்து டு ரீட், டு ஸ்பீக் அண்ட் ரைட் அப்படிம்பாங்க. ஸோ அந்த ப்ரொஃபிஷியன்சி அண்ட் ஃப்ளேர் ஃபார் லாங்குவேஜ் தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா சில டாக்குமெண்ட்ஸ் நமக்கு வருது, இல்லை நம்ம வந்து அதில் மெயில் அனுப்பணும், சில விஷயங்கள் நம்ம கான்ஃபரன்ஸில் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னால் யூ வில் பி அலூஃப். உங்களுக்கு ஒன்றும் புரியாது நம்மளை பற்றி என்ன பேசுகிறான்னு சொல்லிட்டு. ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிந்திருந்தால் யூ கேன் இன்ஃபேக்ட் யூ நீ நாட் ஈவன் கான்வர்ஸ் வித் தம், யூ கேன் அட்லீஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட். வெளிநாட்டு மொழி கற்றுக்கொள்ளும் பொழுது முழுமையாக அதுக்குள்ளே இறங்கி கற்றுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அந்த ஆட்டிடியூட் தான் வளர்த்துக்கணும். ஐ வாண்ட் டு லேர்ன் இட் கம்ப்ளீட்லி, டு ரீட், டு ரைட், டு ஸ்பீக். ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தட் வில் ஒன்லி டேக் யூ டு எ லாங் வே. ப்ரொஃபஷனலி அதுதான் பெனிஃபிட்டாகவும் இருக்கும். சார் இந்த டாபிக்கு ரொம்ப ரொம்ப அப்ராப்ரியேட்டான ஒரு கெஸ்ட் வர போறாரு. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரின் லாங்குவேஜ் ட்ரெயினர் தான் நம்ம பிரேக்கு அப்புறமா கூப்பிட போறோம். ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது கைரான் வழங்கும் யுவா, யுகத்தை ஆழ்வது யுவசக்தி. Chiron, unleashing the leader in you. Blueprint for success. Leadership. Strategy. Chiron, unleashing the leader in you. Chiron, unleashing the leader in you. Blueprint for success. Leadership. Strategy. Chiron, unleashing the leader in you. வெல்கம் பேக் டு கைரான் வழங்கும் யுவா, யுகத்தை ஆழ்வது யுவசக்தி. நம்ம இன்னைக்கு எதை பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா ஃபாரின் லாங்குவேஜஸ், அதாவது அயல்நாட்டு மொழிகள் கத்துக்கிறது எவ்வளோ தூரம் அவசியமாயிருச்சு, இதனால யங்ஸ்டர்ஸ்க்கு என்னென்ன மாதிரி வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்றத பத்தி பேசிட்டு இருக்கோம். ஸோ இதை பத்தி இன்னும் நமக்கு சொல்றதுக்காக ரினவுண்ட் அண்ட் பாப்புலர் ஜாப்பனீஸ் ட்ரெயினர், டிரான்ஸ்லேட்டர், இன்டர்பிரேட்டர் நம்ம கூட இப்போ ஜாயின் ஆயிருக்காரு. லெட்ஸ் வெல்கம் லால்குடி அனந்தகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஸோ நீங்கள் எவ்வளோ வருஷமாக இதை பண்ணிட்டு இருக்கீங்க சார் ஜாப்பனீஸ் ட்ரைனிங்? 2007 இருந்து இந்த ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் ட்ரைனிங் ஆரம்பித்து பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு முன்னாடி ஐடி கம்பெனியில் இருந்தேன். அங்கே தான் இந்த ஜாப்பனீஸ் மொழியை கற்றுக்கிறதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது. ஸோ அதுக்கப்புறம் அங்கே கற்றுக்கும் பொழுது எனக்கு இந்த தமிழ் மூலமாக சொல்லித்தர முடியுங்கிற ஒரு ஐடியா தோணலை. ஸோ நீங்கள் தமிழ் மூலயமா கூட கற்று தரீங்களா ஜாப்பனீஸ்? ஆமாம், தமிழ் மூலமாக தான் மெயினாகவே ஜாப்பனீஸ் சொல்லித்தரேன். ஏன்னா தமிழ் மொழியும் ஜாப்பனீஸ் மொழியும் கிட்டத்தட்ட ஒரு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் மாதிரி. ஒரு ஸ்ட்ரக்சர்லாம் பார்த்தீங்கன்னா, கிராமருங்கிற ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா தமிழ் என்னவோ அப்படியே ஜாப்பனீஸ் பேச முடியும். ஸ்கிரிப்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா சைனீஸ்னு எடுத்துக்கிட்டாங்களே ஒழிஞ்சு, ஒரு தமிழ் சித்தர்கள், அதாவது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ் சித்தர்கள் ஒரு 6th century போல் அங்கே போய் அந்த ஒரு மொழியை நல்லா ஒரு ரிஃபைன் பண்ண மாதிரி ஒரு ஒரு ஃபீலிங் உண்டு. ஏன்னா தமிழ் மூலமாக ஜாப்பனீஸ் சொல்லி தரும்பொழுது இந்த மாதிரியெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். எனக்கே ரொம்ப அந்த ஜாப்பனீஸ் படித்த பிறகு தமிழ் மூலமாக அதை சொல்லி தரும்பொழுது எனக்கு நிறைய ஆச்சரியமான கேள்விலாம் வந்தது அதில். ஸோ அதுதான் நான் ஜாப்பனீஸ்க்கு வந்து தமிழ் மூலமாக நல்லா ஒரு நிறைய தமிழ் மக்களுக்கு தமிழ் மூலம் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஓகே. ஸோ இப்போ இந்த ஸ்கில் வந்து எவ்வளோ தூரம் அவசியம் நினைக்கிறீங்க இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ்ட் ஒரு 8 to 10 years நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேயே பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ் கம்பெனி கிட்டத்தட்ட ஒரு 500-600 கம்பெனிஸ் வந்துட்டாங்க இப்போயே. அவங்களுக்கு எல்லாமே ஒரு பெரிய ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம எல்லாருமே இங்கிலீஷ் நல்லா கான்செப்ட் பண்ணியிருக்கோம். ஈஸ்டர்ன் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ சைனீஸ் ஒரு கொரியன் ஒரு ஜாப்பனீஸ் அவங்களுக்கு வந்து இங்கிலீஷ் பேசவே முடியாது. அவங்க மொழி தாய்மொழியிலே ரொம்ப அவங்க எல்லாமே பண்ணதுனால அவங்களுக்கு வெளிநாட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணி வரும் பொழுது என்ன ஆகுதுன்னா, மெயின் ரீசன் வந்து அவங்களுக்கு இங்கிலீஷ் பேச முடியாதனால அவங்களுக்கு ஜாப்பனீஸ் மொழி தெரிந்த ஒரு இளைஞர்கள், அதாவது யூத் பீப்புள் இருந்தாங்கன்னா அந்த கம்பெனியில் நல்லா வேலை செய்ய முடியும். வின் டு வின் சொல்யூஷன் ஃபார் த போத் சைட். அவங்களுக்கும் பெனிஃபிட்டாக இருக்கும், இவங்களுக்கும் ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜியை தாண்டி மொழிகள் தெரிந்த ஒரு இளைஞர் அந்த கம்பெனியில் இருந்தாருன்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன். நிச்சயமாக வர அங்கேருந்து வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு எக்ஸாம்பிளுக்கு நிசான், தொஷிபா, கொமாட்ஸு, மிட்சுபிஷி அப்படின்னு இப்போ பார்த்தீங்கன்னா இசுசு, இவங்களாம் பெரிய பெரிய ஜெயன்ஸ் அந்த ஜாப்பனீஸ் கம்பெனிஸ் எல்லாம் வந்து தமிழ்நாட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனை, ஒரு எது பேசினாலும் அவங்க மொழியில் வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருந்தால் தான் ஒரு அந்த ஒரு நம்ம ஊரில் பெரிய அட்வான்டேஜ் இளைஞர்கள். இப்போ நம்ம வந்து நிறைய இன்ஜினியரிங் காலேஜ் வெளியே வராங்க, இன்ஜினியர்ஸ் வெளியே வராங்க, ஆட்டோமொபைல் டொமைன், ஐடி டொமைன், ஃபார்மா டொமைன். ஸோ நிறைய பீப்புள் வெளியே வரும் பொழுது அவங்களுக்கு ஜாப்பனீஸ் மொழியும் ஒரு அடிஷ்னல் தெரிஞ்சிருந்ததுன்னா அவங்க வந்து இன்ட்ராக்ஷன் பண்ணும் பொழுது டேரெக்டாக அவங்க மொழியிலே இன்ட்ராக்ட் பண்ண முடியும். இன்னைக்கு டெக்னாலஜி தாண்டி லாங்குவேஜ் கற்றுக்க வேண்டியது ரொம்ப அவசியம் இருக்குது. ஏன்னு சொன்னால் நம்ம ஐடி துறையாக இருக்கட்டும், மற்ற துறையாக இருக்கட்டும், அவங்கள வெளிநாட்டுக்கும் டெப்யூட் பண்ணுறாங்க. ஸோ அங்கே போய் ஒர்க் பண்ணும்பொழுது அந்த வெளிநாட்டு மொழி தெரிந்திருந்தால் அங்கே போய் பசங்க வந்து கம்ஃபர்டபுளாக ஒர்க் பண்ண முடியும். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இல்லை ஆக்சுவலாக அதுவும் ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. இன்னொன்று என்ன சொல்கிறேன்னா, இப்போ திருப்பி அங்கே போய் ஜாப்பனீஸ் படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். இப்போ ஜாப்பனீஸ் கல்ச்சருக்கும் அந்த கம்பெனிக்கும் என்ன பண்ணுறாங்கன்னா, ஜாப்பனீஸ் கம்பெனி இங்கே ஜாப்பனீஸ் தெரிஞ்ச மக்கள்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு அவங்க 1 year ட்ரைனிங் கொடுக்குறாங்க ஜப்பானில். ஸோ அவங்களோட கல்ச்சர் ஜாப்பனீஸ் எப்படி ஒர்க் பண்ணுறாங்க, ஸோ அவங்க 2 years 3 years அங்கே ட்ரெயின் பண்ணதுக்கப்புறம் திருப்பி இந்தியாவுக்கு கொண்டு வரும்பொழுது அவங்களோட ஈஸியாக அவங்களோட மேனேஜ்மெண்ட் ஸ்கில்க்கு, அவங்களோட ஸ்டைலுக்கு அவங்கள நம்மளோட டீமை கொண்டு வர முடியுது அவங்களால. ஸோ இந்த மொழி இருக்கிறனால தான் அவங்களால ஏபிள் டு கம்யூனிகேட்.
So இது ஒரு பெரிய ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னா ஜாப்பனீஸ் மொழி தெரிஞ்சிருந்தால் தான் அவங்களால ஏபிள் டு, இல்லைனா அதுக்குன்னு ஒரு இன்டர்பிரேட்டர் தனியாக ஒன்று வைக்கணும், அவங்க பேசணும் அதற்காக. ஸோ கம்யூனிகேட் பண்ணும்போது ஓன் ஃபீலிங் அவங்களால கம்யூனிகேட் பண்ணவே முடியல. இன்னைக்கு இன்டர்பிரிட்டேஷன் ட்ரான்ஸ்லேஷன் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அஃபேர் ஆயிடுச்சு. அந்த மொழி நமக்கே தெரிஞ்சிருந்தா தான் ரொம்ப நல்லது. இன்றைக்கி வந்து ஏஓகே, ஏபிடிஎஸ், தோசகாய் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன்லாம் இருக்குது. பட் இருந்தால் கூட இப்போ இவரை மாதிரி ஒரு ப்ரைவேட் பர்சன், ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு ஆர்கனைசேஷனை தொடங்கி அதன் மூலமாக பயிற்சி கொடுக்கும்பொழுது இளைஞர்களுக்கு எளிதாக போய் அவங்களால வந்து ஜாயின் பண்ண முடியும். அது வந்து அவங்களுக்கு நிறைய ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது ஐ திங்க் இஸ் டூயிங் அ கிரேட் ஜாப். இல்லை பேசிக்காக பார்த்தீங்கன்னா தமிழ் டு ஜாப்பனீஸ் நான் பண்ணுறேன். இப்போ எல்லாருமே எப்படின்னா புக்கிஷ் மாடலில் பண்ணுவாங்க. பட் தேர் ஆல்சோ டூயிங் எக்ஸலன்ட் ஜாப். நம்ம எல்லாருமே, ஏன்னா இது வந்து நான் மட்டும் தனியாக பண்ணவும் முடியாது. ஏன்னா இது வந்து கலெக்டிவ் ஒர்க். ஏன்னா நிறைய பேர் இந்தியன்ஸ்க்கு நிறைய தேவைப்படுது, 10,000 20,000 பேர் தேவைப்படுது. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம இந்த மாதிரி நான் தமிழ் டு ஜாப்பனீஸ் நான் பண்ணுறதுனால ஸோ இங்கிலீஷ் பேச தெரியாத இளைஞர்கள் இப்போ ரூரல் நான் எடுக்கிறால திருச்சி, மதுரை, சேலம், ஈரோடு இங்கேருந்து வரவங்க நிறைய பேர் இருக்காங்க. டவுன் சவுத் அவங்க வரும்பொழுது நல்ல டெக்னிக்கலி தேர் சவுண்ட். பட் அவங்க இங்கிலீஷ் பேச முடியாதனால தமிழ் மூலமாக ஜாப்பனீஸ் சொல்லி தரதுனால அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக அந்த 3 to 4 monthsலேயே அவங்க நல்லா ஃப்ளூயண்டாக பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அப்புறம் அந்த ஸ்கிரிப்டெல்லாம் கூட இப்போ இன்னொரு அட்வான்டேஜ் நமக்கு என்ன, ரைட், ஒரு அட்வான்டேஜஸ் என்னன்னு சொல்லிடுறேன். முன்னெல்லாம் வந்து நம்ம புக்கிஷ் தான் படிச்சுட்டு இருந்தோம். இப்போ கேஜெட்ஸ்லாம் நிறைய வந்திருக்கு. இப்போ ஐபாட் இருக்குது. ஸோ இப்போ என்னென்னா ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்பொழுதும் பஸ்ஸில் போகும்பொழுதும் இப்போ அந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு அப்படியே ஜாப்பனீஸ் படிச்சுட்டே போகிற மாதிரி இப்போ லாங்குவேஜஸ்லாம் நான் அப்படி அந்த மாதிரி ஒரு லேட்டஸ்ட் டெக்னாலஜி ட்ரைனிங் மாடலில் கொண்டு போகிறதுனால அவங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் எப்பயுமே அதுலேயே அது ட்ரெயின் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி படிச்சுட்டே இருக்கலாம் ஜாலியாக. அதாவது ஒரு டைம் பாஸ் பண்ணுற மாதிரியே அந்த டயலாக்ஸ்லாம் கேட்டுட்டு ஜாப்பனீஸ்லேயே படிச்சுட்டு அப்படியே பண்ணுறதுனால 3 to 4 monthsலேயே அவங்களால ஒரு கம்யூனிகேஷன் லெவல் பண்ண முடியுது அவங்களால. ஓகே. ஸோ இப்போ ஜாப்பனீஸ் தவிர அவங்க என்னென்ன மாதிரி மொழிகள்லாம் கற்றுக்கலாம்? சரி, இப்போதைக்கு நான் சொன்ன மாதிரி ஈஸ்டர்ன் செக்டர்ஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இப்போ கொரியன், சைனீஸ், இந்த 3 செக்டரும் வந்து இப்போ நம்ம இந்தியாவில் வந்து நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்கு. வெஸ்டர்ன் சைடில் பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் முன்னாடியே நமக்கு தெரியும் ஸ்பானிஷ், ஜெர்மன், ஃப்ரெஞ்ச் இது இருந்தால் கூட இந்த ஈஸ்டர்ன் பார்ட் நம்ம ஏன் கான்செப்ட் பண்ணலாம் சொன்னோன்னா அவங்களுக்கு அந்த இங்கிலீஷ் பேச முடியாத ஒரு பெரிய ஒரு ட்ராபேக்கில் நம்ம வின்னிங் ஸ்ட்ராட்டஜி நமக்கு. ஸோ அதில் தான் நம்ம வந்து அதை ஒரு பாசிட்டிவ் ஒரு இதாக எடுத்துகிட்டு நம்ம we can work it out. ஸோ கொரியன் லாங்குவேஜஸ் படித்தா நல்லா இன்றைக்கி நிறையா இப்போ ஹியூண்டைலாம் பிக் கம்பெனிஸ் ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ் என்ன, ஸ்மால் சப்ளையர் கம்பெனிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ நிசான் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவனை சுற்றி இருக்கிற சப்ளை கம்பெனிஸ் அவங்க கூட ஜாப்பனீஸ் கம்பெனிஸோ கொரியன் கம்பெனிஸோ அவங்க ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு திருப்பி லோக்கல் கம்பெனிஸ் எடுத்துக்கிட்டாங்கன்னா ரொம்ப அவங்களுக்கு கஷ்டம். ஏன்னா அந்த குவாலிட்டி இல்லை அவங்களுக்கு தேவைப்பட்ட மாடல்லாம் பண்ண முடியாதனால லாட் ஆஃப் ஸ்மால் கம்பெனிஸ் வில் கம். அந்த கம்பெனிஸ்க்கு சப் கம்பெனிஸ்க்கெல்லாம் கூட ஜாப்பனீஸ் கம்பெனிஸே வரதுனால இப்போ கொரியன், சைனீஸ், ஜாப்பனீஸ் இந்த மாதிரி லாங்குவேஜஸ் படிக்கும்பொழுது நமக்கு அட்வான்டேஜஸ் நிறையா இருக்குது. ப்ளஸ் நம்மளுடைய சாஃப்ட்வேர் அண்ட் நம்ம ப்ராடக்ட்ஸே கூட மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு அந்த கண்ட்ரியில் நம்ம வந்து அந்த ப்ரோஷர்ஸ் அந்த மாதிரிலாம் கூட பண்ண வேண்டியது ஜாப்பனீஸ் லாங்குவேஜ். அதுதான் ஒரு பெரிய அவங்களோட இது. அவங்களுக்கு எதுவுமே இங்கிலீஷில் எதுவுமே கிடையாது. அவங்களே நீங்கள் எது சொல்லணும்னு வரனா கூட அவங்களோட மொழியில் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் தான் கொண்டு வராங்க இப்போ. ஸோ அந்த டாக்குமெண்ட்ஸ் கொண்டு வரும்பொழுது திருப்பி நமக்கு வந்து அந்த லாங்குவேஜ் யாரும் படிக்க முடியாதனால அது கொஞ்சம் அட்வான்ஸில் இருக்கிறதுனால டெக்னிக்கல் டொமைன் ஓரியன்டனால அது திருப்பி நம்ம வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அது திருப்பி ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு அந்த மொழி தெரிஞ்சவங்க தான் இருக்க முடியும். திருப்பி இன்னொன்று வந்து நமக்கு அஃப்கோர்ஸ் வி நோ வெரி வெல் இந்தியா லாட் ஆஃப் பீப்புள் ஆர் தர், யங்ஸ்டர்ஸ் ஆர் தர். இப்போ ஜப்பானில் பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸே கிடையாது. அங்கே குழந்தைகளோட பிறப்பு விகிதம் வந்து ரொம்ப கம்மியாக போனதுனால இன்னொரு 2020 ஒலிம்பிக்ஸ் அங்கே வருவதனாலே இப்போ ஜாப்பனீஸ் வந்து இப்போ நிறைய ஒரு வெளிநாட்டு இளைஞர்களை ரொம்ப விரும்புகிறாங்க. இப்போ அவங்க ஏன்னா 2020 ஒலிம்பிக்ஸ் வரப்போகிறது. அந்த ஒலிம்பிக்ஸ்க்காகவே இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காகவும் அந்த நாட்டை கொஞ்சம் டெவலப் பண்ணுறதுக்காகவும் டூரிசம்காகவும் நிறைய வெளிநாட்டிலிருந்து நிறைய ஒரு ஜாப்பனீஸ் மொழி தெரிந்த இளைஞர்களை அவங்க ரொம்ப விரும்புகிறாங்க. இப்போ அதனால் நிறைய கம்பெனிஸ் இப்போ வந்து ஒர்க் பண்ணுறாங்க அதுக்காகவே. அப்புறம் ஐடி டொமைன் பார்த்தீங்கன்னா அது ஒரு அஃப்கோர்ஸ் நம்ம ஐடி தான் மெயின். ஏன்னா நமக்கு வந்து ஒரு இந்தியா இந்த அளவு வந்த காரணமே ஐடி டொமைன். ஆனால் ஐடி டொமைன் பார்த்தீங்கன்னா ஜப்பானை பொறுத்தவரையும் நம்ம தான் லீடிங்காக இருந்தால் கூட அவங்க லெகசி சிஸ்டம்ஸ் என்ன சொல்கிறதுனா வேர்ல்டுலேயே இருக்காங்க. இன்னும் டெக்னாலஜி லேட்டஸ்ட் டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு நிறைய இன்ஜினியர்ஸ் தேவைப்படுது. அப்போ அங்கே உட்காந்து அவங்களோட ஐடியாஸ் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு திருப்பி இந்த மொழி ரொம்ப தேவைப்படுது. ஸோ ஐடி டொமைனில் இருந்தால் கூட இங்கேருந்து அந்த இன்ஜினியர்ஸ் வந்து ஜாப்பனீஸ் தெரிஞ்சிருந்தாங்கன்னா அவங்களோட கம்யூனிகேஷன் பண்ணி அந்த லெகசி சிஸ்டம்ஸ்லேருந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜி கொண்டு வரது கூட அதுக்கும் இந்த தவிர மக்கினோ மாதிரி ஆட்டோமொபைல் எக்யூப்மெண்ட்ஸ் மிஷின்ஸ் கொடுக்குறாங்க. ப்ளஸ் இன்னைக்கு கம்யூனிகேஷன் செக்டார், டெலிகாம் செக்டார், இன்னைக்கு வந்து மொபைல் எல்லாத்துலேயுமே வந்து ஜாப்பனீஸ் ப்ராடக்ட்ஸ் தான் வந்து ரொம்ப டாமினேட் பண்ணுது. நிச்சயமாக சரி பேசிக்காக பார்த்தீங்கன்னா அவங்க தான் லேட்டஸ்ட் டெக்னாலஜி இந்த வேர்ல்டுலேயே பார்த்தீங்கன்னா ஜெர்மன் அண்ட் ஜாப்பனீஸ் தே ஆர் த லீடிங் மேனுஃபேக்சரிங்கில் பெஸ்ட் நம்பர் 1. அப்போ அந்த இதில் இருக்கும்போது இந்தியாவில் நம்ம அவுட் சோர்ஸ் பண்ணும்பொழுதும்
ஸோ வி ஹாவ் டு ரியலி என்கரேஜ் தட். சரி, அங்கே நிறைய கற்றுக்கணும், ரொபாட்டிக் சிஸ்டம்ஸில் இருந்தோம், இல்லை லேட்டஸ்ட்டு இன்னும் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க, அந்த சிஸ்டத்துலேருந்து நம்ம வந்து கற்றுக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இருப்பதனால இந்த மொழி இந்த இளைஞருக்கு கற்றுக்கிட்டாங்கன்னா வருங்காலத்தில் அவங்களுக்கு வந்து அந்த லேட்டஸ்ட்டு டெக்னாலஜிஸ்க்கு வரக்கூடிய நாலேஜ் எல்லாம் அவங்க அக்யூர் பண்ணிக்க முடியும். அதாவது இந்த லீன் மேனுஃபேக்சரிங், 5S, கைசன், அந்த கான்செப்ட் தான் இன்னைக்கு மேனுஃபேக்சரிங் கான்செப்ட் எல்லாமே from Japan. அது எல்லாமே இட் இஸ் ஃப்ரம் ஆல் ஜப்பான். ஜப்பான். ஸோ அதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணும்போது ஜப்பனீஸ் வந்து தான் இங்கே ட்ரெயின் பண்ணுறாங்க இங்கே இருக்கிற மேனுஃபேக்சரிங் செக்டாரில். நிச்சயமாக. ஸோ இப்போ ஒரு யங்ஸ்டர் ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் கற்றுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரி குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் வேணும், அண்ட் கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் அவங்களுக்கு எங்கெங்கெல்லாம் பிளேஸ்மெண்ட்ஸ் கிடைக்கும்? எக்ஸலண்ட். சரி, நான் அப்பயே சொன்னேன், இந்த கோர்ஸை வந்து இந்த ஃபாரின் லாங்குவேஜை ஒரு சில பேர் வந்து என்னை கேட்பாங்க, ஃபஸ்ட்டு கிட்டாக இருக்கும்போதே படிக்க வைக்கலாமா. நான் சொல்லுவேன் வேண்டாம், தேவையில்லை. ஒரு 4 to 5 months ஒரு கோர்ஸ் எடுத்துக்கிட்டாலே போதும், வேர் தே கேன் ஏபிள் டு கம்யூனிகேட் வித் த பீப்புள் அப்படின்னு நான் சொல்லும் பொழுது இந்த பிஇ முடித்தவர்கள், டிப்ளமா இன்ஜினியர், கிராஜுவேட் இன்ஜினியர்ஸ், அவங்கெல்லாம் வந்து முடித்த உடனே ஒரு கேப் இருக்கும், எஸ்பெஷலி ஆஃப் கேம்பஸ். இப்போ கொஞ்சம் நிறைய அன்எம்ப்ளாய்மெண்ட் யூத் நிறைய பேர் இருக்கிறதுனால அவங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் அந்த பேரண்ட்ஸே இந்தமாரி ஃபாரின் மொழியை கற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் என்கரேஜ் பண்ணி அவங்க என்ன பண்ணலான்னா, அந்த பையன் சும்மா வேஸ்ட்டாக ஜாப் கிடைக்குமான்னு தேடிட்டு இருக்க பதிலாக இந்தமாரி ஃபாரின் மொழி அவங்க கற்றுக்கிட்டாங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஜாப்பனீஸ் இண்டஸ்ட்ரியோ இல்லை கொரியன் இண்டஸ்ட்ரியோ இல்லை சைனீஸ் இண்டஸ்ட்ரியோ அவங்க நிச்சயமாக அவங்கள ஃப்ளரிஷாக வர முடியும். ப்ரொஃபைல் ஒரு அடிஷனல் குவாலிஃபிகேஷன். ஆமாம் நிச்சயமாக. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்தமாரி கம்பெனிஸ்க்கு ரியலி நிறைய வாண்டட் இருக்குது. நம்ம ஒரு ஜாப் சைட்டில் போய் பார்த்தோம்னாலே டெய்லியே இவ்வளோ பேர் எனக்கு வேணும் கேட்டுகிட்டே இருக்கும் பொழுது இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம் அவங்களுக்கு தெரியாதனால, எஸ்பெஷலி டவுன் சவுத்தில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேர் தெரில, பையன் பிஇ முடிச்சிட்டான் வேலை இல்லாமல் இருக்கான் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கில் இருக்கிற பேரண்ட்ஸே வந்து இதை என்கரேஜ் பண்ணி நீ ஏன் சும்மா இருக்க, நீ ஒரு ஃபாரின் மொழி கற்றுக்கோ, இதனால் உனக்கு பிரெயின் நல்லா படிக்கிற ஒரு ஹேபிட்டும் இருக்கும். செகண்ட் பாயிண்ட், அந்த ஃபாரின் மொழி கற்றுனதுனால உனக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய வரப்போகுதுங்கிற எண்ணம் அவங்களுக்கு வரும் பொழுது இட்ஸ் நாட் வெரி எக்ஸ்பென்சிவ் ஆல்சோ. இட்ஸ் நாட் ஸோ எக்ஸ்பென்சிவ். சரி, அவங்க ஒரு 5 to 6 months இப்போ நான் எடுத்து பண்ணுறேன் அப்படின்னா இங்கே மார்னிங் குருகுலம் மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கேன் நான். ஸோ மார்னிங் டு ஈவினிங் ஃபுல் டே பண்ணுவாங்க. அவங்க டெய்லி இந்த கோர்சஸ் பண்ணுறதுனால அவங்க தே வில் லேர்ன் லாட் ஆஃப் திங்ஸ் லைக் கல்ச்சர், எப்படி பண்ணணும், எப்படி பிஹேவ் பண்ணணும், ஒரு குளோபல் திங்கிங் வரும். இந்த குளோபல் இப்போ நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா டவுன் சவுத்தில் ரொம்ப கன்சர்வேட்டிவ் இருக்கிற மனிதர்கள் கூட தே ஸ்டார்ட் திங்கிங் ஆஃப் குளோபலி. ஸோ ஹவ் டு ஒர்க், ஹவ் டு மூவ் வித் த பீப்புள். மொழியை தாண்டி கலாச்சாரத்தை இணைச்சு சொல்லி தரீங்க. நிச்சயமா. ஏன்னா அது சொல்லி தரலாம் வேஸ்ட்டாக போயிடும், நமக்கு திருப்பி நம்மளோட பிஹேவியர் மேனேஜ்மெண்ட் தான் வரும். ஸோ குளோபல் திங்கிங் வர்றதுக்காகவே அந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் மாடலும் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ தமிழ் மூலமாக சொல்லிக் கொடுக்குறது ஒன்று. செகண்ட் பாயிண்ட், ஹவு டு மூவ் வித் தட் ஜாப்பனீஸ் பீப்புள், அதுவும் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா அவங்க அந்த மாதிரி வீடியோஸும் நிறைய போட்டு காமிப்போம். ஸோ இப்போ என்னென்னா எல்லாமே நம்ம கையில் இப்போ எல்லாமே சிஸ்டம் இருக்குது, ஐபேட் இருக்குது, லேப்டாப் இருக்குது. ஸோ இந்த கைஸ் எல்லாமே இன்டர்நெட்லாம் நல்லா டெய்லி யூஸ் பண்ணுறோம். இப்போ டெக்னாலஜி ட்ரிவனாக இருக்கிறதுனால, லேட்டஸ்ட்டு டெக்னாலஜி யூஸ் பண்ணுறதுனால வி ஷுட் மேக் யூஸ் ஆஃப் தட். அண்ட் நம்ம 5 months to 6 months ஒரு நல்ல மொழியை ஃப்ளூயண்டாக பேசுகிற அளவுக்கு நம்ம கொண்டு வர முடியும். தேவைப்பட்டால் அவங்க சர்டிஃபிகேஷன் எக்ஸாமும் எழுதலாம். இல்லை சர்டிஃபிகேட் சரி, லாங்குவேஜை பொறுத்தவரையும் இன்றைக்கி இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரையும் சர்டிஃபிகேட் மஸ்ட். ஆனால் தனிப்பட்ட முறையில் பார்த்தீங்கன்னா மொழியை எப்படி பேசுகிறோம், அது எப்படி ரசிக்கிறோம், அதனால் அந்த கஸ்டமருக்கு என்ன பயன், நமக்கு என்ன பயன், நம்ம 2 பேரும் அந்த பிஸ்னஸ் நல்லா கொண்டு வர முடியுதா அப்படிங்கிற சிந்தனையில் மொழி வேலை வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது, எக்கச்சக்கமாக இருக்குது. நான் வந்து உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் வந்து சொன்ன ரீசனே அதுக்கு தான். என்னென்னா இந்த யங்ஸ்டர்ஸ் அன்னெசரியாக டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்தமாரி ஃபாரின் மொழியும் கற்றுக்கிட்டோன்னா அவங்களுக்கும் அந்த பிராண்ட் வேல்யூ, கண்ட்ரிக்கும் ஒரு நல்ல வேல்யூ. அதனால் 2 பேருக்குமே வரக்கூடிய இன்வெஸ்டர்ஸ் அவங்களுக்கும் ஒரு பெரிய ஹோம் ஃபீலிங் கிடைக்கும். ஸோ அந்த ஹோம் ஃபீலிங் இருக்கிறதுனால 2 பேருமே வந்து வின் டு வின் சொல்யூஷன்ஸில் போக முடியும். ஸோ அதனால் இவங்க டைம் வேஸ்ட் பண்ணியிருக்க வேண்டாம். வாழ்நாள் முழுதும் ஒரு ஃபாரின் மொழி தெரிஞ்சுக்கிட்டேன்னு ஒரு பெருமையாக அவனுக்கும் இருக்கும். செகண்ட் பாயிண்ட்டு, அதனால் அந்த கம்பெனிக்கும் ஒர்க் பண்ண முடியும், அவனும் ஜப்பான் போக முடியும், பேரண்ட்ஸையும் கூட்டிகிட்டு போக முடியும். ஜப்பனீஸ் தமிழ் கனெக்டே கூட இருக்குது. நம்ம சூப்பர் ஸ்டாருக்கு மிகப்பெரிய ரசிகர் வட்டமாக இருக்கு. அது வந்து நீங்கள் சொல்லவே வேண்டாம், எக்கச்சக்கம். அதாவது என்னோட யூடியூப்லேயே நீங்கள் பார்க்கலாம். ஸோ டெய்லி நம்ம ஜப்பனீஸ் தமிழும் அது பல காலமாகவே அது ஒரு பெரிய லிங்க். இந்த புத்திஸ்ட்லேருந்து நமக்கு வந்து ஒரு லிங்க் இருக்குது. நிச்சயமாக நம்ம தமிழ் மூலமாக அந்த ஜாப்பனீஸ் சொல்லித்தர முடியுங்கிற ஒரு பெரிய இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் தான் நான் மெயினாக உங்களுக்கு வந்து அந்த இன்ஃபர்மேஷன் யூத் கொடுக்கணும். ஐயோ இங்கிலீஷ் தெரியலையேங்கிற காம்ப்ளெக்ஸ் உங்களுக்கு இருக்க வேணாம். நல்ல இந்த மாதிரி ஒரு ஈஸ்டர்ன் செக்டர்ஸில் நம்ம வந்து படித்து அந்த கண்ட்ரி, ஏன்னா நம்ம 3rd எக்கனாமி இந்த வேர்ல்டு, இப்போ 2nd சைனா சொன்னால் 3rd ஜப்பான் இருக்கிறதுனால நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்குது. இன்னொன்று வந்து இப்போ ஜாப்பனீஸ் என் ரேட்டும் நல்லா இருக்கிறனால உங்களுக்கு நிறைய பணம், நல்ல யங்ஸ்டர்ஸ் நிறைய இந்த மாதிரி ஒரு நம்ம வாழ்க்கையில் இப்படியே வந்துட்டு போகிறோமேங்கிற ஃபீலிங்லாம் தேவைப்பட வேண்டாம். எவ்ரிபடி கேன் ரீச் அண்ட் தே கேன் ஏர்ன் லாட் ஆஃப் மணி, தே கேன் மூவ் வித் குளோபல் பீப்புள், குளோபல் லீடர்ஸ் மாரி வர முடியும். ஒரு உதாரணம் சொல்லணும்னா பார்த்தீங்கன்னா என் தம்பி அங்கே ஜப்பானில் தான் ஒரு 25 years இருக்கார். இப்போ அவர் பேர் நடராஜன் பேர். அவர் இப்போ ஒரு பாஸ்ட் ஒரு 15 years ஒரு கம்பெனி ஆரம்பித்து ஒரு 400-500 தமிழ் ஜப்பனீஸ் படித்த தமிழ் மக்கள் அங்கே ஒர்க் பண்ணுற அளவுக்கு அவர் உருவாக்கியிருக்காரு. ஸோ எது சொல்ல வரேன்னா அது ஒரு IT1 கம்பெனி. ஸோ அந்தளவுக்கு டிமாண்ட் இருக்கிறதுனால இந்த இன்ஃபர்மேஷன் நான் கொடுக்குறேன். ஸோ உங்ககிட்ட ட்ரைனிங் ஆகி எவ்வளோ பேருக்கு சார் இப்போ ரெக்ரூட்மெண்ட்? இப்போ நான் பாஸ்ட் ஒரு 15 years நான் ஒரு 7 years IT டொமைனில் இருக்கேன். அதுக்கப்புறம் நான் என்னோட ஓன் டீச்சிங்கிற ப்ரொஃபஷனில் வந்துட்டேன். இப்போ டோட்டல் இந்த 15 yearsல என்ன பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 700 to 800
தமிழ் எஸ்பெஷலி தமிழ் யூத், அதாவது அவங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. அதில் ஒரு 400-500 பேர் ஜப்பானுக்கு போயிட்டு வந்திருப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு இன்றைக்கி இன்னும் டிமாண்ட் இருந்துகிட்டே இருக்குது எனக்கு. என்னால் நான் வந்து எப்படி சொல்லணும்னு தெரியல, எனக்கு அது பயங்கரமான டிமாண்ட் இங்கே இருந்துகிட்டே இருக்குது. அதே உங்ககிட்ட கற்றுக்கிட்டு அவங்களோட ட்ரெயினராகவும் ஆகலாம், அதுக்கான வாய்ப்பு இது அதுவும் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு இது வரைக்கும் ஒரு 10-15 நான் ஒரு டீச்சரே உருவாக்கியிருக்கேன். ஏன்னா என்னோட ஆசையே வந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் அப்படிங்கிற ஒரு பிரின்சிபல்னால இந்த மொழி நான் மட்டும் சொல்லிக் கொடுக்க முடியாது. ஸோ அதனால் பல இடத்துல சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு. ஏன்னா என்னால் ஒரு 50 பேர் தான் சொல்லித் தர முடியும். பட் நிறைய பேர் சொல்லிக் கொடுக்கட்டும், நல்ல வேல்யூ இருப்பதுனால அப்படின்னு ஒரு 15 டீச்சர்ஸையும் நான் உருவாக்கியிருக்கேன். ஓகே, இப்போ தமிழ் மூலமாக நிறைய பேருக்கு நீங்கள் ஜாப்பனீஸ் கற்றுக் கொடுத்துட்ருக்கீங்க. ஸோ இப்போ எங்களுக்கு ஒரு சின்ன டெமோ காட்ட முடியுமா? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் சொன்னேன், தமிழ் மூலமாக ஜாப்பனீஸ் படிக்க முடியும். இப்போ நான் ஒரு சின்ன சென்டென்ஸ் ஒன்று சொல்கிறேன். நான் இப்பொழுது கடைக்கு போகிறேன். இது தமிழ் வாக்கியம். நான் இப்பொழுது கடைக்கு போகிறேன். இப்போ நானுக்கு வத்தாஷிவா, அப்படியே நேரவே எல்லாமே நேரவே உட்கார வைக்க முடியும். நானுக்கு வத்தாஷிவா, இப்பொழுது இமா, வத்தாஷிவா இமா, கடைனா மிசே, மிசே, இக்குனா நீ, மிசே நீ. ஸோ வத்தாஷிவா இமா மிசே நீ, போகிறேன் அப்படின்னா இக்கிமாஸ். ஸோ இங்கே சொல்லுங்களேன். வத்தாஷிவா வத்தாஷிவா இமா மிசேனி மிசேனி இக்கிமாஸ். வத்தாஷிவா இமா மிகேஷி மிசேனி இக்கிமாஸ். தமிழில் வந்து என்னெல்லாம் பேசுகிறோமோ அப்படியே நம்ம இப்போ நான் அப்படியே கிளாஸ் எடுத்து போவேன்னா ஒருத்தர் தமிழ் பேசிகிட்டே வருவார், அப்படியே அதை ட்ரான்ஸ்லேட் ஜாப்பனீஸ் பண்ணிட்டே போவாங்க. ஸோ இது சும்மா விளையாட்டு போலவே விளையாடிட்டே போனாங்க. நாங்கள் இங்கேருந்து பார்க் நடந்து போகிறோம், பீச்சுக்கு நடந்து போகிறோம் அப்படின்னா கூட ஒருத்தர் தமிழில் பேசிட்டே வருவார், நாங்கள் அப்படியே ஜாப்பனீஸில் பேசிட்டே போவோம். அதையே ட்ரான்ஸ்லேட் பண்ணிட்டு அதுக்குன்னு ஒரு புக்கே தேவையில்லை. அப்போ அந்த வெக்காபுலரி இந்த கிராமர் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம மட்டும் பேசிக்கலாம். வெக்காபுலரி தெரிஞ்சால் போதும், பேசிட்டே போகலாம். இந்த டிரான்ஸ்லேட் இன்டர்பிரட்டருக்குலாம் ஐ லேர்ன் பர் டே ஒரு 15,000 to 20,000 rupees கொடுக்குறாங்க. அப்படி ஸோ அட்வான்ஸ்டில் இருக்கிறவங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 7,000 to 8,000 per day மினிமம் ஒரு டே ஒரு ஆளுக்கு. இப்போ வந்து ப்ரோஷர் அதெல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்க இல்லையா, அதுக்கெல்லாம் வந்து பர் பேஜ் பர் வேர்ட் அந்த மாதிரிலாம் நம்ம இருக்குது. இப்போ காஞ்சி இதெல்லாம் மாற்றணும்னா ஒரு காஞ்சியே மாற்றணும்னா 3 rupees ஒரு காஞ்சி. நான் சொல்கிறேன் இப்போ வந்து இப்போ இங்கே தமிழில் வந்து இப்போ இங்கிலீஷ் தீன்னு ஒன்று போனால் 3 rupees. சும்மா இப்போ ஒவ்வொரு வேர்டுக்கே வந்து 3 to 4 rupeesலாம் வாய்ஸ் ஓவர்லாம் கொடுக்குறாங்களே, வாய்ஸ் அதுவும் பண்ண முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சில பேருக்கு டப்பிங் வாய்ஸ், இப்போ அது மோஸ்ட்லி அவங்க ஜாப்பனீஸ்க்கு விரும்புவாங்க. ஸோ டப்பிங் பண்ண முடியும், அதுமாரி வாய்ஸ் ஓவரும் பண்ண முடியும். பண்ண முடியும். ஸோ அந்தந்த மாரி இப்போ இன்டர்பிரேஷன்ஸ் பண்ண முடியும், ட்ரான்ஸ்லேஷன்ஸ் பண்ண முடியும், டீச்சிங் பண்ண முடியும். இந்த மாதிரி நிறைய இப்போ இந்த மாதிரி கம்பெனியில் போய் ஒர்க் பண்ண முடியும். இப்போ நிறைய சான்சஸ் இருக்கிறதுனால நம்ம இட்ஸ் பெட்டர் டு லேர்ன் த ஃபாரின் லாங்குவேஜஸ். ஓகே, ஸோ இப்போ இந்த ஃபாரின் லாங்குவேஜஸ் கற்றுக்கிறதுனால ஒருத்தரோட பர்சனல் அண்ட் ப்ரொஃபஷனல் கரியரில் வந்து என்ன மாதிரி பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கும் சார் அவங்களுக்கு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தே ஸ்டார்ட் திங்கிங் குளோபலி. அவங்களோட ஒரு ஃபஸ்ட் இப்போ எனக்கு என்ன எடுத்துட்டிங்கன்னா இப்போ என்னோட திங்கிங் எல்லாம் குளோபல் திங்கிங் மாதிரி போயிடுச்சு. ஒரு ஜாப்பனீஸோட மூவ் பண்ணுறக்கூடிய அவங்க கல்ச்சர் தெரிஞ்சுக்க மாதிரி. அப்புறம் நானும் லைஃப்பில் நல்லா க்ரோ ஆகணும், நிறைய ரிச் ஆகணும், பல நாடுகள் பார்க்கணுங்கிற ஒரு ஆசையும் வருது. ஸோ இது என்ன கன்சர்வேட்டிவ்லேருந்து ஒரு குளோபல் திங்கிங்குள்ளே போகிறதுக்கு இது ஒரு மொழி வந்து என்னை நிச்சயமாக ஒரு gives me a great feeling actually. அப்புறம் லைஃப் லாங்காக வந்து சம் அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. கேரியர் ஓரியன்டட், யூ வில் பிகம் ரிச், யூ வில் லேர்ன் லாட் ஆஃப் மணி. See one thing I will say, you don't need to work in Japan, Singapore, you can work in Malaysia, in America. அமெரிக்காவில் ஒருத்தர் வந்து இப்போ $6,000-7,000 தான் வாங்குறாரு எக்ஸாம்பிள்னா, இஃப் யூ நோஸ் ஜாப்பனீஸ், ஒரு ஹிந்தி தமிழ் வந்து அங்கே அமெரிக்கா போனார்னா யூ லேர்ன் $14,000 to $15,000. இமேஜின். ஏன் நம்ம வந்து அப்படியே கிரியேட் பண்ணக்கூடாது? நம்ம வந்து இங்கே சொல்லிக் கொடுத்து பயங்கரம். அங்கே இங்கிலீஷும் பேசுகிறவர் ஜப்பானில் ஒர்க் பண்ண வேண்டாம், அமெரிக்காவில் போய் பைலிங்குவல்னு சொல்லிட்டாருன்னா யூல் கெட் டபுள் இன்கம். அந்த ஹவர்ஸ் பேசிஸ்லேயே எக்கச்சக்க டாலர். ஃபார் எக்ஸாம்பிள் ஹவர்ஸ்க்கு $70-80 அப்படின்னா யூல் கெட் $130 to $140 per hour because he knows Japanese. இங்கே ஒரு $20,000 கொடுத்து ஜாப்பனீஸ் கற்றுக்கிட்டா அங்கே போய் $20,000 சம்பாதிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன நான் அன்னெசரியாக டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காம இந்த மாதிரி ஒரு ஆர்ட், இந்த மாதிரி லாங்குவேஜ் இஸ் ஆர்ட். ஸோ அந்த மாதிரி போகும் பொழுது இந்த மாதிரி லாங்குவேஜஸ்க்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோம்னா வில் ரியலி வி கேன் மேக். ஏன்னா இட்ஸ் அவர் டியூட்டி டு ரெஸ்பான்ஸ். நம்மலாம் ஒரு மிடில் ஏஜ், நம்ம 2 பேரும் ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட் யங்ஸ்டர்ஸ்க்கு நம்ம வி ஷுட் செட் எ பாத் ஃபார் தம். நம்ம நோக்கமே அதுதான். எக்ஸலன்ட். இந்த ஒரு நிகழ்ச்சி வந்து நிச்சயமாக அவங்களுக்கு தெரியணும். இந்த ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய பேருக்கு தெரியவே இல்லை. இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்குது. 5 months ஒரு மொழியை கற்றுக்க முடியுங்கிற எண்ணமே அவங்களுக்கு இல்லை. அதை தான் நம்ம வெளிப்படுத்தணும். சரி, நிச்சயமாக ஒரு நாளைக்கு 2 to 3 hours படித்தாலே போதும் மேக்ஸிமம். 5 months தே கேன் எக்ஸ்டெண்ட். இப்போ வேலை இல்லைங்கிற இடத்துலேருந்து நம்ம வேலைக்கு நிச்சயமாக போக முடியும். தே கேன் ஸ்டார்ட் திங்கிங் நியூ வெஞ்சர். தே கேன் பிகம் படிக்கலாம், entrepreneur ஆகலாம். ஸோ லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் கமிங் டுடே. ஸோ இட்ஸ் வெரி கிரேட் டெசிஷன் டு லேர்ன் ஜாப்பனீஸ். ஓகே, நீங்கள் சொன்னதுக்கப்புறம் ஐ திங்க் ஆடியன்ஸில் நிறைய பேர் நினச்சிருப்பாங்க ஜாப்பனீஸ் இவ்வளோ ஈஸியாக 5 monthsல கற்றுக்க முடியும் அப்படின்றதே எனக்கு இன்றைக்கி தான் தெரியும் அப்படின்னு நினச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி சார். இவ்வளோ நேரம் சூப்பராக எங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி எனக்கு ஒரு சில ஜாப்பனீஸ்லாம் கற்றுக் கொடுத்தீங்க. பட் வரல, நான் கண்டிப்பாக உங்ககிட்ட ட்ரைனிங் வந்து கற்றுக்கணும் அப்படின்ற ஐடியா எனக்கு வந்துருச்சு. ரொம்ப நன்றி சார். வணக்கம்.
அண்ட் தேங்க்யூ ஸோ மச் So I பாலா. want to say in Japanese, arigatou gozaimashita. அதுக்கு என்ன அர்த்தம் சார்? Thank you very much. ஓகே, அரிகாத்தோ கோஷிமாஸ்தா. Excellent. ஓகே, மை ப்ளஷர். இதே மாதிரி அடுத்த எபிசோட்ல வித்தியாசமான டாபிக்கோட உங்களை வந்து மீட் பண்றோம். until then, this is சாந்தினி மதிவாணன் signing off from the entire team of Chiron வழங்கும் யுவா யுகத்தை ஆழ்வது யுவசக்தி. நன்றி, வணக்கம். Chiron, unleashing the leader in you. Blueprint for success. Leadership. Strategy. Chiron, unleashing the leader in you. கீர்த்தி, நிறைய பேர் இந்த கிறிஸ்மஸ் அப்படின்னு எழுதுறதுக்கு எக்ஸ்மஸ்ன்னு எழுதுவாங்களா? அதுக்கு என்ன ரீசன் உங்களுக்கு தெரியுமா? கிறிஸ்மஸ் ஸ்பெல்லிங் ரொம்ப பெருசா இருக்குன்றதுக்காக ஷார்ட் ஃபார்மா எக்ஸ்மஸ்ன்னு நான் எழுதிடுவேன். ஆக்சுவலி மேத்தமேட்டிக்ஸில் ஃபைண்ட் எக்ஸ் அப்படின்னு ஒரு சால்வேஷன் கொடுப்பாங்க இல்லையா? ஸோ எக்ஸுங்கிறதுக்கு வந்து ஒரு வேல்யூவே கிடையாது அப்படின்றதுனால தான் நிறைய பேர் என்ன நினச்சாங்க, அதனால தான் மேபி எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கிரைஸ்ட். ஸோ கிறிஸ்மஸ்ங்கிறது கிரைஸ்ட் தானே அந்த எக்ஸுங்கிறதுக்கு மாற்றி போடுறாங்க. ஸோ அந்த எக்ஸ்ன்னு சொல்லும் போது அவருக்கு கெப்பாசிட்டி இல்லாத ஒரு பெரிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பர்சன் இல்லை ஒரு ஆத்மா அந்த மாதிரி நினைக்கிறதுக்காக எக்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. நிறைய பேர் நினச்சாங்க. ஆனால் அதுக்கு உண்மையிலே என்ன அர்த்தம் அப்படிங்கிறத நான் படித்த போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி நம்ம இங்கிலீஷே ஓரளவுக்கு க்ரீக் லாட்டின் இதில் தானே எடுக்கிறாங்க. ஸோ ஆக்சுவலி வந்து கிரைஸ்ட் அப்படின்றதுக்கு க்ரீக் வேர்டு வந்து சம்திங் எக்ஸில் வந்து சீ அப்படின்னு சொல்லுவாங்க. அது மொத்தமாக படிக்கிறது சீன்னு படிப்பாங்க. பட் ஆரம்பத்தில் அதோட லெட்டர் வந்து எக்ஸாம். ஸோ அதனால தான் வந்து அதுக்கு பதிலாக இந்த க்ரீக் வேர்டான எக்ஸை போட்டுட்டு எக்ஸ்மஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோமா. ஸோ அப்படின்னா எக்ஸ்மஸ்ன்றது வந்து க்ரீக் வேர்ட் அண்ட் இங்கிலீஷ் வேர்ட் இது ரெண்டோட கொலாபரேஷன் கூட சொல்லலாம்ல. ஆமாம், உண்மையில ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்லியிருக்குது. தொடர்ந்து கடவுளை பற்றின இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நம்ம கிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக சடஜி சுவாமிகள் காத்துட்டு இருக்காரு. கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பா. இது சொல்ல சொல்ல இனிக்குதையா. நாடிய பொருள் கை கூடும் ஞானமும் புகழும் உண்டாம் வீடியல் வழியதக்கும் வேரியங்கமலனுக்கும் நீடிய வரக்கரு சேனை நீருபட்டழியவாகை சூடிய சிலையிராமன் தோல்வழி கூறுவோர்க்கே நதே மனுஷ்யா தேவாஸ்தே ஏஷாரு சுபகுண்டலம் முகம் திரக்ஷந்தி ராமஸ்ய வருஷே பஞ்சதசே புனः என்பது தசரதன் சொன்ன வார்த்தை. அவன் உயிரோடக்கூடிய காலத்திலே நதே மனுஷ்யா தேவாஸ்தே, இந்த உலகத்திலே இருக்க கடைசியிலே 15வது வருஷம் காலையிலே ராமனை யார் பார்க்கிறார்களோ அவர்கள் உண்மையிலேயே மனிதர்கள் அல்ல, தேவர்கள். தேவர்களும் கூட அல்ல, அதை விட உசந்தவர்கள் நித்தியசூரிகள். நித்தியசூரிகள் என்றால் பரமபதத்திலே இருந்து எம்பெருமானுக்கு அடிமை செய்யக்கூடியவர்கள். அவர்கள்தான் நித்தியசூரிகள். இப்படிப்பட்ட நித்தியசூரிகள். நதே மனுஷ்யா தேவாஸ்தே ஏஷாரு சுபகுண்டலம். ராமன் எப்படி இருக்கான்னா குண்டலங்களோட கூடியிருக்கக்கூடியவன். அதேதான் திருமங்கையாழ்வார் தெரிவிக்கிறார். மைவண்ண நறுங்குஞ்சி குழல் பின்தாழ மகரம் சேரு குழையிருபாடிலங்கியாட எய்வண்ண வெண்சிலையே துணையாய் இங்கே இருவராய் வந்தாரென் முன்னே நின்னார். கைவண்ணம் தாமரை வாய் கமலம் போலும் கண்ணினையும் அரவிந்த மடியுமகுதே அவ்வண்ணத்தவர் நிலம கண்டும் தோழி அவரணாம் தேவரென் ரஞ்சினோமே என்று தெரிவிக்கிறார் திருமங்கையாழ்வார். அதிலே தெரிவிக்கிறார், மகரம் சேர் குழையிருபாடிலங்கியாட, என் மீனை போல இருக்கக்கூடிய குண்டலங்கள் ரெண்டு பக்கமும் அப்படியே இலங்கி ஆடுறது அப்படின்னு தெரிவிக்கிறார். அதே போல இந்த குண்டலங்களோட கூடின முகம் திரக்ஷந்தி ராமஸ்யா, முகத்தோட கூடின அந்த ராமனை வருஷே பஞ்சதசே புனக 15வது நாள் காலையிலே நான் பார்க்க போவதில்லை. யார் பார்க்கிறார்களோ அவர்கள் உண்மையிலேயே நித்தியசூரிகள், அதை விட மேலானவர்கள் என்று தெரிவிக்கிறார். இதையே எங்கூர் ஆழ்வார் நம்ம ஆழ்வார் அவர் 4 திவ்ய பிரபந்தங்கள் அருளி செய்தார். அதிலே முதல் திவ்ய பிரபந்தம் திருவிருத்தம். திருவிருத்தத்திலே தெரிவிக்கிறார், 79வது பாசுரத்திலே தெரிவிக்கிறார், வேதனை வெண்புரி நூலனை விண்ணோரு பரவனின் அநாதனை ஞாலம் விழுங்கும் மனாதனை ஞாலம் தத்தும் பாதனை பார்க்கடல் பாம்பன மேல் பள்ளி கொண்டருளும் சீதனையே தொழுவாகார் விண்ணுளாரிலும் சீரியரே. வேதனை பெருமானுடைய பெருமையெல்லாம் சொன்னார். வேதனை
அப்படிப்பட்ட எம்பெருமான் வெண்புரி நூலனை விண்ணோரு பரவனின் அநாதனை, விண்ணோர்கள் நித்தியசூரிகள்லாம் பரவும்படியான அந்த எம்பெருமானை, ஞானம் விழுங்கும் மனாதனை, மற்ற எல்லாத்தையும் விழுங்கக்கூடிய மனாதனை அந்த எம்பெருமானை, ஞாலம் தத்தும் பாதனை எம்பெருமானை, பார்க்கடல் பாம்பனமேல் பள்ளி கொண்டருளும் சீதனையே தொழுவார். பார்க்கடல் பாம்பனை, திருப்பார்க்கடல்ல நன்னா பாம்பு, பாம்பினாலே அந்த பாம்பு அணை, அந்த பாம்பு படுக்கையிலே படுத்து கொண்டிருக்கக்கூடிய சீதனையே தொழுவார். சீதனை அந்த எம்பெருமானை தொழுவர்கள். அவர்கள் யார் அப்படின்னா விண்ணுளாரிலும் சீரியரே, விண்ணுளாரிலும் நித்தியசூரிகளை விட மேலானவர்கள். இன்னும் இதே தெரிவித்தார். நித்தியசூரிகளோட ஏன் மேலானவர்கள்? நித்தியசூரியர்கள் அவர்கள் எப்படி இருக்கக்கூடியவர்கள்னா, இந்த சரீரம் இருக்கே, இந்த உடல், இது ஒரு காலத்திலே அழியும். ஆனால் மேலே இந்த பரமபதத்திலே இருக்கக்கூடிய உடலானது அழியாதது. அதற்கு மேலே என்ன, எப்பொழுதும் அந்த எம்பெருமானையே பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள். ஒரு உறக்கம் கிடையாது, சாப்பாடு கிடையாது, எதுவுமே தேவையில்லை அவர்களுக்கு. எப்பொழுதும் எம்பெருமானையே பார்த்துட்டு இருக்கா. அப்படி இருக்கிறவர்களோட இந்த லோகத்திலே இருக்கக்கூடியவர்கள் ஏன் உசந்தவர்கள் அப்படின்னு கேட்டால் நம்முடைய பூர்வர்கள். ஏன் அப்படின்னா அவளுக்கெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா, ஆத்மா நன்னா பிரகாசமாக இருக்கு. ஆத்மானா என்ன, மனதுக்குள்ளே இருக்கு, நம்முடைய உடலுக்குள்ளே இருக்கிறது ஆத்மா. நல்ல பிரகாசமாக இருக்கு. எதை போல இருக்கு அப்படின்னா, மாணிக்க குப்பியிலே இட்ட விளக்கு போல அப்படின்னா, மாணிக்க குப்பினா புரியறதுக்காக சொல்லணும்னா கிளாஸ் ஜார். கிளாஸ் ஜார் இருக்கே, கண்ணாடி, கண்ணாடியிலே நன்னா மாணிக்க குப்பி, அதிலே ஒரு விளக்க வச்சா அது நன்னா பிரகாசமாக வெளியில் நன்னா தெரியறது போல அவர்களுக்கு ஆத்மா நன்னா தெரியறது, வெளியில் நன்னா பிரகாசமாக இருக்குது, அவர்களுக்கு நன்னா தெரியறது. அதனால எம்பெருமான சேவிச்சுருக்கா. நமக்கு என்ன, ஆத்மா தெரியறது இல்லை. ஒருத்தர் வர சடஜித்து சடஜித்து தோ ஆத்மா ஆத்மான்னு சொல்கிறையே, ஆத்மாவை நீ பார்த்துருக்கியா அப்படின்னு கேட்டா, அடி என்னால் என்ன சொல்ல முடியும்? இல்லை பெரியவாள்லாம் சொல்கிறா ஆத்மா இருக்குது, ஆத்மா மூலமாக எம்பெருமானுக்கு நாம் அடிமை செய்கிறோம், அது எம்பெருமானுக்கு சொந்தப்பட்டது, அது வெளியே செல்லபடியினாலே தான் நாம் இறந்து போகிறோம் அப்படின்னு பெரியவா சொல்கிறா அப்படின்னு தான் சொல்ல முடியுமே தவிர, ஆத்மாவை பார்த்துருக்கியா அப்படின்னா யாரும் பார்த்தது கிடையாது. ஆத்மா அப்படின்னே நிறைய பேருக்கு தெரியாது, ஆத்மா இருக்குன்னே நிறைய பேருக்கு தெரியாது. ஆஸ்மா வியாதி தான் தெரியும், ஆத்மா தெரியாது, யாருக்கும் தெரியாது. அப்படி இருக்கக்கூடிய இந்த லோகத்திலே எம்பெருமானை சேவிப்பார்களே ஆனால் அவர்கள் நித்தியசூரிகளோட உசந்தவர்கள். எதை போல அப்படின்னா, ஒரு பெரிய பள்ளிக்கூடம், பள்ளிக்கூடத்தில் உசந்த பள்ளிக்கூடம், எல்லா பசங்களுமே நிறைய மார்க் எடுக்கிறா, 90 மார்க், அதுக்கு மேலே எடுத்தாதான் இந்த பள்ளிக்கூடத்துலேயே சேர்த்துப்பா, எல்லாரும் நல்லா படிக்கிற பையன். அதில் ஒரு பையன் நன்னா பணக்காரன், நன்னா படிக்கக்கூடியவன், அவன் படித்து 100 மார்க் எடுத்து ஸ்டேட் ஃபஸ்ட்டு எடுத்துடுறான். நான் அதில் எங்கேயாவது ஆச்சரியம் உண்டா அப்படின்னா ஆச்சரியமே கிடையாது. இதே ஒரு பையன் இருக்கான் ஒரு ஸ்கூல், இந்த ஸ்கூலில் படிப்பு சரியாக சொல்லித்தரவே மாட்டா, பட் பள்ளிக்கூடத்தில் சரியாக படிப்பு கிடையாது, அதுக்கு மேலே என்ன நல்ல பள்ளிக்கூடமும் கிடையாது, ரொம்ப மோசமான பள்ளிக்கூடம். அந்த பள்ளிக்கூடத்தில் ஒரு பையன் படிக்கிறான், அவன் என்ன ரொம்ப ஏழை, அவனுக்கு படிப்பும் வராது. அப்படி இருக்கக்கூடியவன் அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அவனுடைய தகப்பனார் அவர் ஒன்றுதும் ஆகாதவர், அவர் என்ன போய் வெளியூரில் போய் நன்னா வேலை செஞ்சு, நிறைய வேலை செஞ்சு சம்பாதிச்சு கஷ்டப்பட்டு பணம் அனுப்புகிறார். அதை இவன் இந்த ஸ்கூலு ஃபீஸு கொடுத்துட்டுருக்கான். மேலே என்ன, இந்த பையன் என்ன அப்படின்னா நிறைய வீட்டில் போய் வேலையெல்லாம் செய்கிறான், வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு வேலை செய்கிறான். செஞ்சதுக்கு மேலே என்ன, ஒரு புஸ்தகம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு ஒரு புஸ்தகம் வாங்கி, புஸ்தகமாக எல்லா பக்கமும் ஒரே கிழிஞ்சு கிடக்கு, ஒன்றுத்துக்கும் உபயோகம் ஆகுது. அதை சேர்த்து சேர்த்து வச்சு படிக்கிறான். எப்போ படிக்கிறான், பள்ளிக்கூடத்தை விட்டு வரான், வந்து எல்லா ராத்திரையும் போய் வேலை செஞ்சுட்டு நடு ராத்திரி வரான், வந்து தூக்கத்தை விட்டு, வீட்டில் விளக்கு கூட கிடையாது, அங்கேருந்து தெருவிளக்கில் உட்காந்து கஷ்டப்பட்டு படிக்கிறான். தூக்கத்தை விட்டு படித்து அவன் என்ன பண்ணுறான்னா ஸ்டேட் ஃபஸ்ட்டு வந்துடுறான். அப்படின்னா அதில் தானே ஆச்சரியம். படிக்காத பையன் அவன் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சு படித்து ஸ்டேட் ஃபஸ்ட் எடுத்தான்னா அதில் தானே ஆச்சரியம்.
சாதாரணமாக நல்லா படிச்சுட்டு இருக்கவன் இருக்கானே அவன் ஸ்டேட் ஃபஸ்ட்டு வந்தான்னா அதில் ஆச்சரியமே கிடையாது. அதே போலத்தான் நித்தியசூரிகள்லாம் எப்பொழுதும் அந்த எம்பெருமானையே பார்த்துட்டு இருக்கா. அவளுக்கு ஆத்மா நன்னா தெரிஞ்சுட்டு இருக்கு. அவள் அந்த எம்பெருமானை சேவித்தார்கள் அப்படின்னா அதில் ஆச்சரியம் கிடையாது. நாம் என்ன இந்த லோகத்திலே கஷ்டப்பட்டு ஆத்மா தெரியாமல் அதற்கு மேலே இந்த லோகத்திலே எவ்வளவு கஷ்டங்கள், அந்த எம்பெருமானை சேவிக்கிறதுக்கு எவ்வளவு இடைஞ்சல்கள் வந்து சேருது. எல்லாத்தையும் தாண்டி அந்த எம்பெருமானை சேவிக்கிறோம் என்று சொன்னால் நாம் தான் அந்த நித்தியசூரிகளை விட உசந்தவர்கள். 15வது வருஷம் காலை நான் இருக்க மாட்டேன், அது வரைக்கும் நான் இருக்க மாட்டேன். காலை யார் பார்க்கிறார்களோ அவனை உண்மையிலேயே அவர்கள் நித்தியசூரிகளை விட உசந்தவர்கள் என்று சொல்லிவிட்டு மாண்டான் என்று தெரிவித்தாள் கைகேயி பரதனை பார்த்து. பரதன் அதிர்ச்சி அடைந்தான். பொழுது ராமன் எங்கே? அவன் எங்கே சென்றிருக்கிறான்? காற்றுக்கு ஏற்கா சென்றிருக்கிறான். என்ன அவன் என்ன குற்றம் புரிந்தான் காற்றுக்கு செல்வதற்கு? இந்த காலத்திலே 3 குற்றங்கள் எதெல்லாம் அப்படின்னா, ஒருத்தன் நன்றாக இருக்கக்கூடியவன் பிராமணன். இந்த பிராமணனை நன்றாக அவனை ஏழையாக்கினானா, அவனிடத்திலே இருக்கக்கூடிய சொத்தை எல்லாவற்றையும் அபகரித்தானா, அல்லது பெரிய ஒருத்தனை ஒரு குத்தமே செய்யாதவனை அவன் ஹிம்சை செய்தானா, குத்தமே செய்யாதவனை ஹிம்சை செய்தானா, அல்லது மாட்டான் மனைவி இன்னொருத்தனுடைய மனைவியை ஆசைப்பட்டானா, அவளிடத்திலே தவறாக நடந்து கொண்டானா? இது எதுவுமே அந்த ராமனுடைய தர்மத்துக்கு சேராதே, அவனுடைய வழிக்கு இது எதுவுமே சேராதே. எப்படி செய்தான் என்று கேட்டாள். கேட்ட காலத்திலே தெரிவித்தான். அதை எதனாலே அப்படி கேட்டான்னா, அந்த காலத்திலே இந்த 3 குற்றங்களுக்கும் காட்டுக்கு செல்ல வேண்டும் என்பது தண்டனை. அதனால கேட்டான். கேட்ட உடனே கைகேயி தெரிவித்தாள், அதெல்லாம் ஒண்ணுமே செய்யலன்னா. என்ன, நான் தான் அவளை காட்டுக்கு அனுப்பினேன், ஒண்ணுமே மறைக்காமல் சொன்னாள், நான் சந்தோஷப்படுவான்னு நினைத்து சொன்னாள். போலே முன்னாடி சம்பராசுரனோட யுத்தம் செய்தான். பொழுது மூர்ச்சையடைந்து விழுந்தான் தசரதன் யுத்தம் செய்ய முடியாமல். பொழுது அவனுக்கு நான் மூர்ச்சையை தெளிவித்து அவனை நான் எழுப்பினேன். அவன், நீ எனக்கு உதவி செய்தாய், உனக்கு நான் 2 வரங்களை கொடுக்கிறேன், நீ அதை எப்பொழுது வேண்டுமானாலும் கேட்கலாம் என்று தெரிவித்தான். தெரிவித்த காலத்திலே சரி என்று நானும் இப்பொழுது வேண்டாம் பிற்பாடு கேட்கிறேன் என்று தெரிவித்தேன். பிற்பாடு நான் இப்பொழுது கேட்டேன், இப்பொழுது ராமனுக்கு பட்டாபிஷேகம் என்று சொன்னான். அவனிடத்திலே சென்று இதை போலே ராமன் 14 ஆண்டு காற்றுக்கு செல்ல வேண்டும், பரதன் ராஜ்யத்தை ஆள வேண்டும் என்று அவனிடத்திலே நான் 2 வரங்களை கேட்டேன் உன்னுடைய தகப்பனாரிடத்திலே. சரி என்று அவரும் அதற்கு ஒத்துக்கொண்டார். ராமன் காற்றுக்கு சென்றான்னு தெரிவித்தான். இதை கேட்டு பரதன் சந்தோஷப்பட்டானா இல்லையா? நாளை தினம் பார்ப்போமா? ஸோ கீர்த்தி, இந்த டைப்ரைட்டர் இன்வென்ட் பண்ணப்போ QWERTY கீபேட் அப்படின்றதே ஒன்று இல்லவே இல்லையா? இப்போ நம்ம யூஸ் பண்ணுறோம்ல எல்லா கீபோர்ட்ஸ்லையும் ஆல்மோஸ்ட் வந்துருச்சு. பட் இந்த டைப்ரைட்டர் இன்வென்ட் பண்ண கிறிஸ்டோபர் ஷோல்ஸ் அப்படின்றவர் என்ன பண்ணார்னா, ABCDEFGH அப்படின்னு ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர்லேயே பண்ணிட்டாரா. பட் இனிஷியலாக வந்து இதை ஃபஸ்ட்டு டைப்ரைட்டர் யார் யூஸ் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, டெலிகிராஃப் அடிக்கிறவங்க. ஸோ அவங்க வந்து அது அடிக்கிறதுக்கு ஏக்கு அப்புறம் இப்போ வந்து கீர்த்தி அப்படின்னா கே அப்புறம் எங்கே இருக்குது அப்படின்னு தேடுற அளவுக்கு இருந்ததா. அவங்க டைப்ரைட்டிங் அதுக்கப்புறம் ஒன்று கற்றுக்கணும், அது எப்படி அடிக்கிறதுன்னு கற்றுக்கிறதுக்கு கோர்ஸ் போனதுக்கு அப்புறமும் நிறைய டைப்ரைட்டர்ஸ் ஜாம் ஆக ஆரம்பிச்சதான். ஸோ ஷோல்ஸ் வந்து நிறைய வந்து கண்டுபிடிச்சி வேற மாதிரி காம்பினேஷன்ஸ்ல கண்டுபிடிக்க ட்ரை பண்ணியிருக்காராம். கடைசியாக அவருக்கு செட் ஆனது இந்த QWERTY கீபேட் தானா. ஓகே, அது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குல்ல. இன்ஃபேக்ட் சொல்ல போனோம்னா ஒரு சில வேர்ட்ஸ் வந்துட்டு ஸ்பான்டேனியஸாக அடிக்கடி அடிக்கும் போது இந்த வேர்ட் இந்த இடத்துல இருக்கிறதுனால ரொம்ப கன்வீனியன்ட்டாக இருக்க மாதிரி இருக்குல்ல. ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரோட இந்த QWERTY கீபேட் ஆர்டர் தான் நமக்குலாம் ரொம்ப கன்வீனியன்ட்டாக இருக்குது. அவருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இதை தொடர்ந்து 12 ராசிகளுக்கான பலனை சொல்றதுக்காக யதார்த்த ஜோதிடர் ஷெல்லி காத்துட்டு இருக்காரு. என்ன சொல்றாருன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பா. இது யோகம் நல்ல யோகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியின் மூலியமாக ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். அப்படி பார்க்கையில் இன்றைய நாளானது 13ஆம் தேதி 4வது மாதம் 2015ஆம் ஆண்டு பங்குனி மாதம் 30ஆம் நாள் திங்கட்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போமாக.
ஆறாவதாக பார்க்கக்கூடிய ராசியானது மேஷ ராசி. நிச்சயமாக லாபத்தின் அளவு அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள். திடீர் பண வரவு மனதிற்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும். கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த ஒரு சட்ட சிக்கல் பிரச்சனை தீர்வதற்குண்டான சாத்தியக்கூறல் காணப்படுகிறது. உங்களுக்கும் நண்பர்களுக்கும் நல்ல நட்பாக இருந்தவர்களுக்கும் உங்களுக்கும் இருந்த பகைமைகள் மறந்து அந்யோன்யம் அதிகரிப்பதற்குண்டான இனிமையான சூழ்நிலை ஏற்படுகிறது. குடும்பத்தில் காணப்பட்டிருந்த அந்யோன்ய குறைபாடுகள் நிவர்த்தி ஏற்படுகிறது. வியாபாரிகளுக்கு பெரிய அளவு லாபமும் அனுகூலமும் காணப்படக்கூடிய நாளாக காணப்படுகிறது. வங்கிகள் கடன் எதிர்நோக்கி இருந்தவர்கள் அதற்குண்டான போய் பேசி தீர்த்து கொள்வது உங்களுக்கு நிச்சயமாக ஒரு பெரிய அளவுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய நல்ல நாளும், பணத்தினால் ஏற்பட்ட பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் காணப்படுவது சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்வது உங்களுடைய புத்திசாலித்தனம். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். ரிஷப ராசிக்காரர்களுக்கு நீண்ட நாட்களாக உத்தியோகத்தில் காணப்பட்ட இந்த பிரச்சனை படிப்படியாக நிவர்த்தி ஏற்பட்டாலும் தந்தையாருடைய உறவில் உங்களுக்கும் சிறு பிரச்சனைகள் இல்லாமல் பாதுகாத்துக் கொள்வது நன்மை தரும். தந்தையாருடைய தேக ஆரோக்கியத்தில் அதிக எச்சரிக்கையுடன் இருப்பது இன்றைய நாளுக்கு மிக முக்கியத்துவம். தந்தை வழி உறவுகளுக்கு உங்களுக்கும் பாதிப்பில்லாத வகையில் பேசி தீர்த்து கொள்வது, பேசுவதும் வருவதெல்லாம் விளையாட்டாக கூறுவது கூட தவறாக மாறிவிடும். மற்றபடி வெளிவட்டாரமோ தொழில் அமைப்பிலோ உத்தியோக அமைப்பிலோ அனுகூலங்கள் காணப்பட்டாலும் கழுத்து தொந்தரவு ஏற்கனவே உள்ளவர்கள், கழுத்து நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரம் உள்ளவர்களுக்கு திடீர் பாதிப்புகள் ஏற்படலாம் கழுத்து பகுதி. அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீர்கள் என்றால் வெளிவட்டாரமாக இருக்கட்டும், உத்தியோகமாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், வியாபாரிகளாக இருக்கட்டும், சட்டத்துக்கு புறமான நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்துக் கொள்வது நன்மை தரும். எந்த ஒரு விஷயத்திலும் கையெழுத்திடுவதற்கு முன்பாக இது அவசியமாக ஆராய்ந்து கையெழுத்திடுவது நன்மை தரும். எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று யாரிடத்தில் ஆக்ரோஷப்படுவதோ கோபப்படுவதோ பெருமளவு பிரச்சனைகளும் சிக்கல்களும் ஏற்படுத்திவிடும். மேலும் மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்று நாள் முழுவதும் சந்திராஷ்டிரமம் உள்ளது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். எனவே வண்டி வாகனத்தில் வித்தைகள் காட்டாமல் அவசியமில்லாத பயணங்கள் அறவே தவிர்த்து கொள்வது புத்திசாலித்தனமான அமைப்பு. குறிப்பாக கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையில் ஆவேசப்பட்டால் பெருமளவு அசிங்களும் அவமானமும் ஏற்பட்டுவிடும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீர்கள் என்றால் வெளிவட்டாரமோ உத்தியோகத்தில் ஒரு குறையும் காணப்படவில்லை. ஆனால் குடும்ப விஷயத்தில் தேவையில்லாத அந்யோன்ய குறைபாடுகள் காணப்படுகிறது. குடும்பத்தில் உள்ள துணை அல்லது துணைவியார் கூறுகின்ற சாதாரண விஷயத்திற்கு கூட இவ்வளோ ரோஷப்படுவது, இவ்வளோ ஆவேசப்படுவது தேவையா என்பதை யோசித்துக் கொள்ளுங்கள். எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று யாரிடத்திலும் குடும்பத்தினரிடம் கோபதாபங்கள் காட்ட வேண்டாம். எங்கேயோ இருக்கின்ற கோபத்தை குடும்பத்தினர் காட்டுவது எந்த வகையில் நியாயம்? அதுவும் பிள்ளைகள் விஷயத்தில் கூட ஆக்ரோஷப்படுவது எந்த விதத்தில் நியாயம்? சாதாரண சிறு குழந்தைகளிடம் கூட உங்களுடைய கௌரவத்தை எல்லாம் காட்டுவீர்கள். அதெல்லாம் எந்த விதத்தில் நியாயமில்லை என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய பயிற்சிக்கு மிக மிக முக்கியத்துவம் கொடுப்பதுடன் குடும்பத்தில் உள்ள பெற்றோர் பெரியோர் உடல்நிலைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பது நன்மை தரும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். தைரியம், ஏற்றம், அனுகூலம், லாபம், சந்தோஷ அமைப்புகள், வியாபாரத்தில் அபிவிருத்திகள், பழைய கடன்கள் பைசல் செய்வதற்குண்டான உங்கள் முயற்சிகளில் வெற்றி ஏற்படுவதுடன் கொடுக்கல் வாங்கலில் காணப்பட்ட இந்த பிரச்சனைகள் தீர்வுக்கு ஏற்படுவதற்குண்டான முயற்சிகள் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். திடீரென்று எதிர்பார்க்காத ஒரு புதிய நபர்களை சந்திப்பது மூலமாக பெரிய ஆதாயமும் அனுகூலமும் ஏற்படும். தொட்டது தொடங்கக்கூடிய பிராப்தமும் கைகூடுகிறது. திடீர் சந்தோஷத்தால் மிகப்பெரிய சந்தோஷ அமைப்புகள் ஒன்றன் பின் ஒன்றாக வருவதுடன் வண்டி வாகன மாற்றங்கள் எதிர்நோக்கியிருந்தோ அதற்குண்டான முயற்சியில் ஈடுபடுவது நன்மை தரும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். உத்தியோகத்தில் மேன்மை, அனுகூலங்கள், பிராப்தங்கள், குடும்ப விஷயத்தில் அனுகூலங்கள், சந்தோஷ அமைப்புகள், இடமாற்றம், உத்தியோக மாற்றம், உத்தியோகத்திற்குண்டான பயணங்கள், வியாபாரத்திற்குண்டான பயணங்கள் எல்லாம் திட்டமிடுதல், செயல்படுதல் எல்லாம் இயக்கத்தையும் அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும். அதே சமயம் வயிற்று உபத்திரம் உள்ளவர்கள், மாதவிடாய் கோளாறு உள்ளவர்கள், கர்ப்பஸ்திரிகள் மிக மிக கவனமாக இருப்பது நன்மை ஏற்படுத்தி தரும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். பிள்ளைகளுடன் சிறு வாக்குவாதங்கள் கூட இன்றைய நாள் முழுவதும் நிம்மதியை கெடுத்துவிடும் என்பதனால் உங்கள் வீட்டு பிள்ளைக்காக நீங்கள் விட்டுக் கொடுப்பது தான் நன்மை தரும் என்பதை கன்னியா ராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். துலா ராசிக்காரர்களுக்கு தந்தை வழி உறவுகளுக்கும் தாய் வழி உறவுகளுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுப்பது நன்மை தரும். இரத்த பந்த உறவுகள், அதாவது உடன்பிறந்தோருடைய சிறு வாக்குவாதங்கள் கூட இன்றைய நாள் முழுவதும் நிம்மதியற்ற தன்மையை அதிலேயே பொழுதை போக்கி விடுவீர்கள்.
அதேபோல் இரத்தத்தில் பரவக்கூடிய தொற்று நோய்கள், இரத்த கொதிப்பு, சர்க்கரை நோயாளிகள், கொழுப்புகளால் ஏற்பட்ட உபத்திரம் உள்ளவர்கள் அதிக எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். சாதாரண ஜுரம் கூட பெருமளவு பிரச்சனைகளும் காய்ச்சலும் பெருமளவு பாதிப்புகளை ஏற்படுத்தி விடலாம். சுய மருத்துவம் கூடவே கூடாது. அதே சமயம் வெளி வட்டாரத்தில் உத்தியோக அமைப்பில் ஒரு குறையும் காணப்படவில்லை. புதிய மனிதர்கள் சந்திப்பது மூலியமாக மிகப்பெரிய ஆதாயத்தை வருவதுடன் குடும்பத்தில் புதிய உறவுகள் அல்லது ஏற்கனவே நீண்ட நாள் சந்திக்க வேண்டியிருந்த மனிதர்கள் சந்திப்பது போன்ற விஷயங்கள் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் தைரியமும் தன்னம்பிக்கையும் படிப்படியாக முன்னேறும். ஏற்கனவே செவ்வாயின் ஆதிக்கம் 6ஆம் இடத்தில் இருப்பதுடன் புதனும் இருப்பதனால் எடுத்த காரியத்தில் ஜெயமும் அனுகூலம் காணப்படும். தொட்டது தொடங்கக்கூடிய அமைப்புகள் ஒன்றன் பின் ஒன்றாக நல்ல செய்திகள் வருவதுடன் எதிரிகள் பலம் முறியடிக்கப்படும். நீண்ட நாட்களில் பிரச்சனை தந்த ஒரு விஷயம் இன்று முடிவுக்கு வருவது மற்றற்ற மகிழ்ச்சியும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். உத்தியோகத்தில் ஏற்கனவே மாற்றங்கள் எதிர்நோக்கி இருந்தால் அதற்குண்டான நல்ல செய்தி வரலாம். வண்டி வாகனத்தை மாற்றம் எதிர்நோக்கியிருந்தவர்கள் அதற்குண்டான மாற்றத்தில் ஈடுபடலாம். தொலைதூர செய்திகள் ஒன்றன் பின் ஒன்றாக நன்மையாக வருவதனால் அது சீரும் சிறப்புமாக பெற்றுவிடும். கடல் கடந்த நல்ல விஷயங்கள், திடீர் பயணங்கள் ஏற்படுவதற்குண்டான முயற்சிகள் வெற்றி ஏற்படும் இன்றைய நாள். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். தனுசு ராசிக்காரர்களுக்கு வெளிவட்டாரமோ உத்தியோகத்தில் ஒரு குறையும் காணப்படவில்லை. எடுத்த காரியத்தில் ஜெயமும் அனுகூலமும் காணப்படுவதுடன் குடும்பத்தில் உள்ள பெற்றோர் பெரியோர் உடல்நிலைக்கு மட்டும் சிறிது முக்கியத்துவம் கொடுப்பது நன்மை தரும். தொலைதூர செய்திகள், நன்மைகள், கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள், பரிபூர்ண நிவர்த்திகள் எல்லாம் ஏற்றமாக காணப்படுகிறது. பிள்ளைகள் விஷயத்தில் தேக ஆரோக்கியத்தில் மிக கவனமாக இருப்பதுடன் உங்கள் வாய் வார்த்தைகளில் சிறு கடும் சொற்கள் வரக்கூடிய நாளாக இன்றைய நாள் காணப்படுவதனால் தேன் தடவிய வார்த்தை மிக முக்கியம் என்பதுடன் வாய் வார்த்தைகளில் ஆக்ரோஷம் வேண்டாம், இதமாக சொல்வதுடன் இதமாக பேசுவதே நன்மை தரும் என்பதை தனுசு ராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். மகர ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோகமாக கிடைக்கக்கூடிய அமைப்பு, தைரியமும் தன்னம்பிக்கை வளரக்கூடிய அமைப்பு, அரசு துறையில் இருந்தவர்கள் உயர்ந்த பொறுப்புகள் வருவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் காணப்படுகிறது. அரசியல் அமைப்பில் சார்ந்தவர்கள் உங்களுடைய மேல் உள்ள தலைவர்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைவீர்கள். குடும்பத்தாருடன் தொலைதூர பயணங்களுக்கு உத்தரவாதம் காணப்படும். சுபகாரிய தடைகள் குடும்பத்தில் படிப்படியாக நிவர்த்தி ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். பண வரவில் காணப்படக்கூடிய பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்பட்டு புதிய பொருள் சேர்க்கை, பூமி சேர்க்கை, வாகன சேர்க்கை, வீடை புதுப்பிப்பது, வீடை மாற்றி கட்டுவது, வீட்டுக்கு தேவையான பொருள்களை வாங்குவது என்ற சகல விதத்தில் ஏற்றம். சிலருக்கு ஆடை ஆபரணங்கள் போன்ற விஷயங்கள் இன்று மிகப்பெரிய அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தருவதுடன் இதமாக சந்தோஷத்துடன் குடும்பத்தாருடன் ஒரு நல்ல இடத்திற்கு சென்று விட்டு வரக்கூடிய பிராப்தமும் ஏற்படும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். யோகம், அனுகூலம், லாபம் எல்லாம் காணப்படக்கூடிய நாள். தைரியம், தன்னம்பிக்கை படிப்படியாக வளரக்கூடிய நாள். உங்களுடைய தைரியத்திற்கு மிகப்பெரிய ஆதாயம் கிடைக்கக்கூடிய நாள். சுப செய்திகள் நன்றாக ஒன்றன் பின் ஒன்றாக வரும். மனதிற்கு இனம் புரியாத பய அமைப்பு பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். கண்டிப்பாக பணத்தினால் ஏற்பட்ட இந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். மேலதிகாரிகளை சந்திப்பது மற்றற்ற மகிழ்ச்சி ஏற்படும். வாய் வார்த்தைகளில் மட்டும் சூரியனின் ஆதிக்கம் இல்லதனால் உஷ்ணாதிக்கம் இல்லாமல் பேசிக்கொள்வதும், முடிந்தால் காலையில் பசு நெய்யை நாக்கில் தடவிட்டு அன்றாட பணிகளை ஆரம்பிப்பது நன்மை தரும். இதமாக பேசுவதும் இதமாக செய்வதுடன் காமதேனுடைய நெய்யை முதல் பிரசாதமாக எடுத்துக்கொள்வதனால் எந்தவித ஆபத்திலும் எந்தவித வாய் வார்த்தைகளால் பிரச்சனை இல்லாமல் இன்றைய பொழுது கழிப்பதற்கு அந்த எளிய பரிகாரம் உதவும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். பசுனை இல்லாதவர்கள் ஒரு தயிரையாவது ஒரு ஸ்பூன் எடுத்துக்கொள்வது மிக சிறந்த பரிகாரமாக காணப்படுவதையும் கவனத்தில் கொள்க. மேலும் கும்பராசிக்காரர்களுக்கு வெளிவட்டாரம் அனுகூலங்கள் எல்லாம் காணப்பட்டாலும் தேக ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக அடிவயிற்றிலிருந்து கழிவு பகுதியில் சிறு உபத்திரத்தையும் அலட்சியப்படுத்துவது மூலமாக பெரும் பாதிப்புகள் ஏற்படலாம். அடுத்ததாக இறுதியாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். உத்தியோகத்தில் மேன்மை ஏற்படும். உத்தியோகத்தில் படிப்படியாக நன்னம்பிக்கை ஏற்படும். உத்தியோகத்தில் இடமாற்றம், உத்தியோகத்தில் பதவி உயர்வு, தடைப்பட்ட அமைப்புகள் மாறி தொலைதூர பயணங்கள் மூலமாக அனுகூலங்கள் ஏற்படும். இன்கிரிமெண்ட் போன்ற விஷயங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். உழைப்புக்கேற்ற வெகுமதிகளும் உழைப்புக்கேற்ற மரியாதையும் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் காணப்படுகிறது. அதே சமயம் துணை அல்லது துணைவியாருடைய தேக ஆரோக்கியத்தில் மட்டும் சிறிது கவனம். வெளிவட்டார யோகம், வியாபாரத்தில் அபிவிருத்தி, அனுகூலம், புதிய உக்திகள் பயன்படுத்துவது, புதிய கூட்டாளிகள் கிடைப்பது என்று சகல விதத்தில் சந்தோஷமும் அனுகூலமும் காணப்படக்கூடிய நாள். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம்.
ஸோ கீர்த்தி, இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸ் பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம பேசிகிட்டு இருக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி இப்போ நாட்டு நடப்பையும் உலக நடப்பையும் பார்க்க வேண்டிய சமயம் வந்தாச்சு. பார்த்துலாமா? கண்டிப்பா. இது வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகள். ஆக்சுவலி இந்த ஸ்மால் லெட்டர்ஸ் கேபிட்டல் லெட்டர்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து எதனால் உருவாச்சு அப்படின்னு நான் கூகுள் பண்ணப்போ எனக்கு தெரிஞ்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக வந்து இங்கிலீஷே மொத்தமாகவே லாட்டின் அண்ட் க்ரீக் ஆல்ஃபபெட்ஸில் தானே வந்திருக்கு. ஸோ இந்த லாட்டின் அண்ட் க்ரீக் ஆல்ஃபபெட்ஸ்லேருந்து தான் கேபிட்டல் லெட்டர்ஸே ஃபஸ்ட்டு இல்லவே இல்லையா. இந்த 2 லாங்குவேஜ்லுமே இங்கிலீஷ் அவங்க லாங்குவேஜில் கேபிட்டல் லெட்டர்ஸே இல்லையா. பட் வந்து ஃபியூச்சரில் வந்து நிறையா இந்த போயட்ஸ் இவங்கெல்லாம் வந்தோடனே அவங்களால எழுத முடியலையா சேர்த்து. கேபிட்டல் லெட்டர்ஸ்லாம் நீங்கள் எழுதும் போது யோசிச்சு பாருங்களேன், ரொம்ப கஷ்டப்பட்டதுனால தான் அவங்க எல்லா இங்கிலீஷ் ஸ்காலர்ஸும் சேர்ந்து இதுக்கு ஏதாவது முடிவு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்மால் லெட்டர்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் வாவ், ஸ்மால் லெட்டர்ஸ் எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்கன்ற விஷயத்தை ரொம்பவே டீடைலா நீ சொல்லியிருக்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை ஷேர் பண்ணிக்கிட்டேன். இப்போ எனக்கு கொஞ்சம் லைட்டா பசிக்குது, சாப்பிடதான் முடியலனாலும் எப்படி குக் பண்றாங்கன்றதை பார்த்துட்டு வந்துடலாமா? கண்டிப்பா. இது டிஃபன் பாக்ஸ். புத்தம்புது காலையில் நித்தம் ஒரு சுவை காணும் வேந்தர் டிவிகளுக்கு என் இனிய காலை வணக்கம். நான் தான் உங்கள் அஞ்சப்பர் செஃப் ராம் பிரசாத். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் மஷ்ரூம் பக்கோடா அண்ட் குக்கும்பர் ஜூஸ். மஷ்ரூம் பக்கோடா பண்ண போகிறதுக்கு தேவையான பொருட்கள்: பாயில் பண்ண மஷ்ரூம், கடலை மாவு, ஆனியன், கொத்தமல்லி, க்ரீன் சில்லி, பச்சரிசி மாவு, கொஞ்சம் மிளகாய்ப்பொடி, உப்பு, கருவேப்பிலை, சீரகம், சோம்பு. இப்போ கடலை மாவு எடுத்துக்குவோம். அடுத்து பச்சரிசி மாவு, ஸ்லைஸ்டு ஆனியன், பாயில் பண்ண மஷ்ரூம், கிரீன் சில்லி, கருவேப்பிலை, சீரகம், சோம்பு, கொத்தமல்லி, உப்பு எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ லைட்டாக தண்ணி கலந்து கெட்டியாக கிளறிக்கணும். தண்ணி ரொம்ப கலந்துடக்கூடாது. வாட்டர் கரெக்டாக மிக்ஸ் பண்ணிக்குவோம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக மிளகா பொடி, காரம் வேணுங்கிறத ஆட் பண்ணிக்கலாம், வேணாங்கிற மிளகா பொடி அவாய்ட் பண்ணிடலாம். ஆனியன் பக்கோடா சாப்பிட்ருப்பீங்க. இது மஷ்ரூம் பக்கோடா. ஆனியனும் மிக்ஸ் பண்ணியிருக்கு, மஷ்ரூமும் சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கு. ஆனியன் பக்கோடா மஷ்ரூம் பக்கோடா கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும், வித்தியாசமாகவும் இருக்கும். இதோட நம்ம குக்கும்பர் ஜூஸ் பார்க்க போகிறோம். அடுத்து செய்ய போகிறது அது உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி, கொஞ்சம் வித்தியாசமாகவும் நல்லாவும் இருக்கும். நல்லா கிளறியாச்சு. இந்த பச்சரிசி மாவு சேர்க்குறது வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக வரும், ஆயிலில் போடும்போது கொஞ்சம் கிறிஸ்பியாக வரும், அதனால் சேர்த்தோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும்.
மாவு நல்லா பிசைஞ்சாச்சு, நல்லா எல்லா மசாலாவும் மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதை அப்படியே எடுத்து ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுப்போம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். கடாய் அடுப்பில் வச்சு, கடாய் சூடாயிருச்சு. சூடானதுக்கப்புறம் ஆயிலை மிக்ஸ் பண்ணுவோம். ஆயில் ஊற்றியாச்சு. ஆயில் கொஞ்சம் சூடாகிக்கட்டும். எண்ணெய் இப்போ நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம கிளறி வச்சுருக்க மாவை எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுப்போம். மோஸ்ட்லி மஷ்ரூம் 65, மஷ்ரூம் மஞ்சூரியன் அந்த மாதிரி டைப்லையும் சாப்பிட்ருப்பீங்க. இதுவரையும் யாரும் மஷ்ரூம் பக்கோடா இதுவரையும் சாப்பிட்ருக்க மாட்டாங்க. இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. மஷ்ரூமில் உடம்புக்கு ரொம்ப சத்தானது, விட்டமின்ஸ் எல்லாமே இதில் மஷ்ரூமில் ரொம்ப இருக்குது. எண்ணெயில் போடும்போது பக்கோடா மாதிரி கிளறி விட்டு போடுங்க. ஈவினிங் டயத்தில் செஞ்சு பார்த்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா கிறிஸ்பி ஆகிற வரையும் நல்லா வேக விடணும். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அந்த மஷ்ரூமும் நல்லா ஃப்ரை ஆகும். இதை நீங்கள் செஞ்சு குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக ஸ்கூலுக்கு கொடுத்து விடலாம், ஈவினிங்கில் சாப்பிட்லாம், எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் இது. மஷ்ரூமை பாயில் பண்ணி எடுத்து வச்சுட்டு டிஷ் ரெடி பண்ணால் தான் நல்லாயிருக்கும். மஷ்ரூம் பக்கோடா நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, நல்லா கிறிஸ்பியாக வந்துருச்சு. நல்லா கிறிஸ்பி ஆயிடுச்சு. இப்போ அது ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுக்குவோம். இதை வீட்டில் செஞ்சு குழந்தைகளுக்கு கொடுத்து பாருங்கள், ரொம்ப பிடிக்கும், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அது. மத்தியானம் லஞ்சுக்கு சைடிஷாக ரைஸுக்கு எல்லாத்துக்குமே கொண்டு போகலாம் அது. இப்போ மஷ்ரூம் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம குக்கும்பர் ஜூஸ் எப்படி பண்ணுறங்கிற செஞ்சு பார்ப்போம்.
மஷ்ரூம் பக்கோடா எப்படி பண்ணணுங்கிறத இப்போ பார்த்தோம். இப்போ நம்ம பண்ண போகிறது குக்கும்பர் ஜூஸ். குக்கும்பர் ஜூஸுக்கு தேவையான பொருட்கள் குக்கும்பர், சுகர், ஐஸ் க்யூப்ஸ். ஜார் எடுத்துக்கிறோம். ஸ்லைஸ்டு பண்ண குக்கும்பர். குக்கும்பரில் இருக்க ஸ்கின்னை மோஸ்ட்லி கட் பண்ணக்கூடாது. மோஸ்ட்லி அதில் தான் விட்டமின்ஸ் நிறையா இருக்குது. அதனால் ஸ்கின்னை கட் பண்ணாமல் அப்படி மிக்ஸ் பண்ணுறது தான் நல்லது. சுகர் எல்லாருக்குமே தெரியும், குக்கும்பர் உடம்புக்கு நல்லதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஐஸ் கியூப், லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணிக்குவோம். சம்மருக்கு குக்கும்பர் ரொம்ப குளிர்ச்சி, உடம்புக்கு ரொம்ப நல்லது. எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. ஜூஸ் போட்டாச்சு. இப்போ இதை ஸ்ட்ரெயின் பண்ணுவோம் தனியாக எடுத்து. இந்த சம்மரில் வெளியே போய்ட்டு இருக்க ஜென்ட்ஸ், லேடிஸ் எல்லாருமே இதை காலையில் சாப்பிட்டோம்னா உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி, உடம்புக்கு ரொம்ப நல்லது. மோஸ்ட்லி இதை குழந்தைகளுக்கும் கொடுங்க. ஸ்ட்ரெயின் பண்ணியாச்சு. குக்கும்பர் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதை எப்படி ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுங்கிற பார்ப்போம். குக்கும்பர் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை டெய்லி உங்கள் குழந்தைகளுக்கு, வீட்டில் இருக்கவங்க பெரியவங்களுக்கு எல்லாரும் காலையில் குடித்தோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த சம்மர் சீசன் முடிகிற வரையும் இதை எல்லாரும் வீட்டில் செஞ்சு கண்டிப்பாக டெய்லி மார்னிங் குடிங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ குளிர்ச்சியான இந்த குக்கும்பர் ஜூஸ் ரெடி. இன்றைக்கி நம்ம மஷ்ரூம் பக்கோடாவும் குக்கும்பர் ஜூஸும் எப்படி பண்ணணுங்கிற பார்த்தோம். கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த எபிசோடில் அடுத்த 2 டிஃப்ரெண்ட்டான ஐட்டத்தோடு உங்களை சந்திக்கிறேன். ஆக்சுவலி சாந்தினி, இந்த இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸ் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து நம்ம ஆக்சென்ட் அந்த வேர்டை பற்றி நம்ம பேசாமல் இருக்கவே முடியாது. பிகாஸ் நம்ம தமிழில் ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் வந்துட்டு எப்படி இந்த மாதிரியான வார்த்தைகள் இப்படி தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், இந்த மாதிரியான வட்டார வழக்கு இருக்குது அப்படிலாம் சொல்கிற மாதிரி பிரிட்டிஷ் ஆக்சென்ட் அண்ட் அமெரிக்கன் ஆக்சென்ட் 2 விதமான ஆக்சென்ட் இருக்குது. இது ரெண்டுத்துக்குமே வேரியேஷன் பார்த்தோன்னா ஒரு சின்ன சின்ன மைனர் டிஃப்ரென்ஸாக தான் இருக்கும். அந்த மைனர் டிஃப்ரென்ஸே ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா கேட், அது ஆக்சுவலி கேட்னா கே தான் அதுக்கு ஸ்டார்ட் ஆகணும். பட் CAT கேட் அப்படின்னு சொல்லிட்டு போடுறோம். ஆக்சுவலி சியை நம்ம வந்துட்டு தமிழில் வர சியோட தான் ஒப்பிட்டு நம்ம எழுதவும் செய்வோம், இல்லைனா வந்துட்டு ப்ரொனவுன்ஸ் பண்ணவும் செய்வோம். அப்படின்னா கேட்னா காவோடு தானே அதை நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். மாறி மாறி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம்ல. இந்த ஒரு டிஃப்ரென்சியேஷனை கொண்டு வந்தது யாருன்னு பார்த்தோன்னா பெஞ்சமின் ஃப்ராங்க்லினா. அவர் தான் சின்ன வேரியேஷன் கொடுத்து ரெண்டுத்துக்குமே ஒரு வேற டச் கொடுத்துருக்காரு. ஐ திங்க் இந்த ஆக்சென்ட்க்கு யார் வித்தியாசம் கொண்டு வந்தாங்கன்னு சூப்பராக சொன்னீங்க கீர்த்தி. இதை தொடர்ந்து டாக்டர் கமலா செல்வராஜ் கர்ப்பிணி பெண்களுக்கு நிறைய டிப்ஸ் கொடுக்க வந்திருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துடலாமா? கண்டிப்பாக. இது அழகின் அழகையில் தாயின் மடியில். வேந்தர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். தாயின் மடியில் வாயிலாக உங்களோட பல விஷயங்கள் பேசிகிட்ருக்கேன். கடைசியாக பேசினது வந்து சோதனை குழாய் குழந்தை பற்றி சொல்லிட்டு இருந்தேன். அதில் எந்த மாதிரியான கேஸஸ்க்கு சோதனை குழாய் முறை பொருந்தும். ஓகே, முதல்ல இதை கண்டுபிடிச்சது கரு இணை குழாய் அடைப்பு. ஏன்னா கர்ப்பப்பை ஒரு சொப்பு மாதிரி இப்படி இருக்கும், பக்கத்தில் டியூப் இப்படி போகும், அது கருவத்தை அணைச்சிட்டு இருக்கும், 2 சைடும் அப்படி இருக்கும். அப்போது மாதத்துக்கு ஒரு முட்டை இந்த சைடில் ஒரு தரம், அந்த இன்னொரு சைடு லெஃப்ட் சைடு ஒரு தரம், ரைட் சைடு ஒரு தரம். அது எக்கு ஒரு மாதத்தில் ஒரு நாளைக்கு உடையும் போது அப்போ இணை சேர்க்கிருந்தால் கர்ப்பப்பை வாயிலாக உயிரணுக்கள் மேலே போகும். கருமுட்டை அப்போ டியூப்பில் நுழைஞ்சி 2 மிட்வே டியூப்பில் போய் மீட் பண்ணி அது இணைந்து திருப்பியும் உருண்டு கர்ப்பப்பைக்குள்ளே விழும். ஸோ இப்படி தான் கர்ப்பம் தரிக்கிறது. இந்த கரு இணை குழாய் அடைப்பு ஏற்பட்டிருந்தால் முட்டை வெடித்து வெளியிலேயே அங்கே ஏதோ வயிற்றுக்குள்ளே எங்கேயோ கிடக்கும், உயிரணுக்களும் அந்த அடைப்பு உள்ள இடத்து மட்டும் நின்றுட்டு அங்கேயே விளையாடிட்டுருக்கோம். ஸோ இணையறதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த மாதிரி சமயத்தில்
கருமுட்டையை கலெக்ட் பண்ணி முதிர்ற உடையிற சமயத்தில் கலெக்ட் பண்ணி கடைந்து எடுத்து பண்ணின உயிரணுக்களை 50லேருந்து 100 மில்லியன்ஸ் அதோடு சேர்த்து அதை உஷ்ண கரிமல பெட்டி வாயில் வச்சுட்டு அது இணைந்ததுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ கரு இணை குழாய் அடைப்பு இருந்ததுன்னா யாருக்கெல்லாம் அந்த மாதிரி இருக்கும்? கர்ப்பையில் சில வியாதிகள் இருந்தால், பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ் கிருமிகள் பாதிப்பு இருந்தால், டியூபர்குலோசிஸ் காச நோய் இருந்தால், எண்டோமெட்ரியோசிஸ் கர்ப்பப்பை உள்வரிஜாவு வெளியில் சிந்தி அதனால் கரு குழாய் பாதிப்பு ஏற்பட்டிருந்தால், கர்ப்பப்பையில் பெரிய பெரிய கட்டி இருந்து கரு குழாய் போகிற இடத்துல அடைப்பு ஏற்பட்டிருந்தால், இந்த மாதிரி பல முறை பல வித வியாதிகள்னால கரு குழாய் முதல்ல அபார்ஷன்லாம் பண்ணிவிட்டு அதனால் இன்ஃபெக்ஷன் ஆகிருந்தது. அது மாதிரி பல வகை இடத்துல கரு குழாய் அடைப்பு இருக்குது. அப்புறம் ஆம்பளைங்களுக்குன்னு எடுத்துக்கிட்டால் உயிரணுக்கள் மிக குறைவாக இருக்கிறது அல்லது உயிரணுக்கள் இல்லாமல் இருக்கிறது. இப்போ நம்ம வாட்டரில் வந்து டேங்க்கில் தண்ணி இருக்குது, அதாவது கரு அந்த டெஸ்டிஸ்ங்கிற இடத்துல விரக்கொட்டையில் உற்பத்தி இருக்குது, ஆனால் வெளியில் வரதில் வந்து அடைப்பு இருக்குது. அதாவது டேங்க்லேருந்து வாஷ் பேஸுக்கு தண்ணி ஓணுன்னா உங்களுக்கு பைப் லைன் ஓணும். அந்த பைப்லைன் இல்லைன்னா உங்களுக்கு தண்ணி வராது, ஆனால் டேங்க்கில் தண்ணி இருக்குது. அதே மாதிரி அந்த விரக்கொட்டையில் உற்பத்தி இருந்து வர பாதையில் கரு குழாய் அடைப்பு ஏற்படுற மாதிரி இவங்களுக்கும் சில நோய்களால் இல்லைன்னா வேசெக்டமி, அது ஃபேமிலி பிளானிங் ஆப்ரேஷன் அந்த மாதிரி பண்ணியிருந்தால் அந்த உற்பத்தி ஆகிற உயிரணுக்கள் வெளியில் வர இயலாது. அந்த சமயத்தில் இந்த மாதிரியான கேஸுக்கு சம்டைம்ஸ் ஆப்ரேஷன் பண்ணியிருந்தால், கர்ப்பத்தில் ஆப்ரேஷன் பண்ணியிருந்தால் சம்டைம்ஸ் அதை வேசோஸ்டமி இணைந்து குழந்தை பெற்றுக்கலாம். பட் சப்போஸ் அது முடியல, வியாதினால் அந்த டியூப் வந்து அடைப்பட்டிருந்தால் உயிரணுக்கள் வெளியில் வர முடியாது. அப்போது இந்த நம்ம டேங்க்கில் போய் தண்ணி மொண்டு எடுத்துக்கிற மாதிரி அந்த விரக்கட்டை உற்பத்தி வந்து சேர்ந்து ஒரு குட்டி டேங்க் மாதிரி அங்கேயே சேரும் விரக்கட்டை குட்டை. ஸோ அதுக்கு வந்து விசை பீஸான்னு சொல்லுவோம். அதுலேருந்து உயிரணுக்கள் உறிஞ்சி எடுத்து அந்த உயிரணுக்கள் வந்து அசைவு இருக்காது, ஓடி போய் இந்த முட்டையை துளைக்க முடியாது. ஸோ அது வந்து இக்ஸிங்கிற முறையில் உயிரணுக்களை ஒரு முட்டைக்கு ஒரு உயிரணுக்கள்னு பி காம்ப்ளெக்ஸ் குத்துற மாதிரி குத்தி அது மறுநாள் இணைந்து அதுக்கு மறுநாள் அது 2 செல் 4 செல் ஆகிட்டு அதுக்கும் மறுநாள் பல செல் ஆகிட்டு அந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் அதை வந்து இதெல்லாம் கருமிலைப்பாய், அதாவது பெட்டி, அதாவது கார்பன் டை ஆக்சைடு பெட்டின்னு சொல்லுவோம், அதுக்குள்ளே வச்சு அது ஆனதுக்கப்புறம் கர்ப்பப்பையில் செலுத்துது. இது வந்து ஆண்பிள்ளைக்கு உயிரணுக்கள் ரொம்ப குறைந்து இருந்தாலோ, வரப்பாதையில் அடைப்பு இருந்தாலோ, இல்லைன்னா அசைவு குறைவில் இருந்தாலோ, இல்லாவிட்டால் உயிரணுகள் அசைவே இல்லாமல் இருந்து ஆனால் உயிரோட ஜெனடிக் மெட்டீரியல் இருந்தாலோ, ஏன்னா இணை சேர்க்கை செய்ய முடியாத நிலையில் ஆன் எஜாக்குலேஷன் சொல்லுவோம், வெளியில் உயிரணுக்கள் வெளியில் வராது, அது சிறுநீர் பையில் போயிடும், சில பேருக்கு எரெக்ஷன் இருக்காது, இணை சேர்க்கை செய்ய முடியாது. அந்த சமயத்தில் இந்த சோதனை குழாய் குழந்தை முறை வந்து ரொம்ப பொருந்தும். இவளுக்கு நிரந்தர மலட்டுத்தன்மை நீக்கி குழந்தை பெற ஒரு வாய்ப்பு. அதே மாதிரி இன்னும் பல காரணங்கள் இருக்கிறது. அதாவது இப்போ வந்து சின்ன வயதிலேயே கருமுட்டை காலியாக போயிடும், விசை ப்ரிமெச்சூர் ஓவரியன் ஃபெயிலியர். அவங்களுக்கு வந்து 21 வயசு 25 வயசு 40 வயசுக்குள்ளே மாதவிடாய் நின்ற பெண்மணி மாதிரி ஆகும்போது இவளுக்கு டோனர் எக், சின்ன வயதுள்ள ஒரு பெண்மணியுடைய முட்டை எடுத்து அவரோட கனவின் உயிரிழக்களை இணைத்து அவங்களுக்கு கர்ப்பப்பை செலுத்துறது. இது வந்து டோனர் ஓசிட் ப்ரோக்ராம்னு சொல்கிறோம். அதே மாதிரி உயிரணுக்கள் இல்லாதவங்களுக்கு தெரப்பட்டிக் டோனர் இன்செமினேஷன் பண்ணினா நாங்கள் அவங்களுக்கு எல்லாமே சரியாக இருந்தால் நாங்கள் அணுக்கள் செலுத்தினா போதும். ஆனால் முட்டை இல்லாதவங்களுக்கு முட்டை உள்ளே செலுத்த முடியாது, சோதனை குழந்தை முறை மட்டுமா ஃபாலோ பண்ண முடியும். அதே மாதிரி சில பேருக்கு வயதானதுக்கப்புறம் மாதவிடாய் நின்றுடும், 45-50 மெனுபாஸ்ன்னு சொல்லுவோம், பெரிய மெனுபாஸ். அவங்களுக்கும் எக்கு வராது, ஆனால் சோதனை குழந்தை மூலம் அவங்க வந்து குழந்தை பெற்றுக்க முடியும். டோனரே சின்ன வயது உள்ள எக்கு அவரோட கணவனோட உயிரணுக்களே இணைந்து அவங்க கர்ப்பப்பையில் செலுத்தி கொள்ளலாம். அதே மாதிரி 50க்குள்ளே இதெல்லாம் எந்த வயசில் வேணாலும் பண்ணலாம். மாதவிடாய் வராத பெண்மணிக்கு மாதவிடாய் வர வைக்கலாம். ஆனால் என்னென்னா நமக்குன்னு ஒரு மனசாட்சி, ரொம்ப வயதான அவங்களுக்கு வந்து ரத்த கொதிப்பு, சர்க்கரை வியாதி, இதய நோய், புற்றுநோய் எல்லாம் வரக்கூடும். ப்ளஸ் அவங்களுக்கு வந்து ஃபினான்ஷியல், அதாவது போதுமான சொத்து பணம் இருக்கணும், பிறந்த குழந்தையை வளர்க்குறதுக்கு உடம்புல சக்தி இருக்கணும், பலம் இருக்கணும், அவங்களுக்கு வந்து பேங்க் சேவிங் இருக்கணும், இந்த குழந்தை யார் பார்த்துப்பாங்க. அதனால மேக்ஸிமம் நீங்கள் 50 இயர்ஸ்க்குள்ளே ஹெல்த்தியாக உள்ளவங்க, பண வசதி உள்ளவங்க, ஒரு குழந்தையை காப்பாற்ற முடியுங்கிற நிலையில் உள்ளவங்களுக்கு இதெல்லாம் பண்ணினா நியாயமாகும். அதே மாதிரி சும்மா அபார்ஷன்ஸ் ஆகிட்டே இருக்குது சில பேருக்கு. மரபியல் காரணமாக
இந்த முட்டையும் இந்த உயிரணுக்களும் இணைந்தால் என்றுமே கரு சிதைவு தான் ஆகும் அல்லது வாழ்க்கைக்கு ஒவ்வாத குழந்தை தான் பிறக்கும் என்ற நிலை இருக்கும்போது இவர்களுக்கு வேறு வழியே கிடையாது. ஹெல்த்தி எம்ப்ரியோ, அதாவது இணைந்த கருவை அந்த பெண்ணின் கருப்பையில் செலுத்தி அந்த பெண் நல்ல ஹெல்த்தி குழந்தை பெற்றுக்கொள்ள முடியும். இதுக்கு சாதாரணமாக பெண்ணுக்கு உள்ள வியாதினா நாங்கள் சொல்லுவோம், ஆண்களுக்கு ஹீமோஃபீலியா, ரத்த சோகை, அதாவது அந்த குழந்தைக்கு அடிப்பட்டால் ரத்தம் கொட்டிகிட்டே இருக்கும், நிறுத்த முடியாது. விசை ஹீமோஃபீலியா, அது ஒரு செக்ஸ் லிங்க்ட் டிசீஸு. இது ஒரு பெண் ஆண் பிள்ளையை பெற்றுக்கொண்டால் அவளுக்கு அந்த ஆண் பிள்ளைக்கு இரத்தப்போக்கு போயிட்டே இருக்கும். பெண் குழந்தை பிறந்தால் அது கேரியராக இருக்கும் தவிர்த்து அந்த பெண் குழந்தைக்கு அடிப்பட்டால் ரத்தம் போகாது. ஸோ இதுக்கு ஒரு முறை என்ன பண்ணால் அவளோட எம்ப்ரியோவே சோதனை குழாய் குழந்தை மூலம் இவளிடம் பல முட்டை எடுத்து கணவன் உயிரிழக்கிற இணைந்து அந்த எம்ப்ரியோ வளர்றச்சே அந்த 3வது நாள் பல செல்ஸ் இருக்குச்சே அதில் ஒரு செல் எம்ப்ரியோ பயாப்ஸ் எடுத்து அந்த குழந்தைகள் ஆணா பெண்ணா என்று கண்டுபிடித்து பெண் குழந்தைகளை மட்டும் அந்த பெண்ணுக்கு திருப்பியும் செலுத்தி ஆண் குழந்தைகளை தூக்கி எறிந்து விட்டால் அந்த பெண் நிச்சயமாக அவளோட ஜெனட்டிக் மெட்டீரியல் வைத்தே பயாலஜிக்கல் பேரண்ட்ஸ் அவங்களதே வச்சு அவங்களே ஒரு பெண் குழந்தையை பெற்றுக்கொள்ளலாம். அந்த பெண் குழந்தைக்கு அந்த கேரியர் குரோமோசோம் இருக்கும், அவள் அந்த வியாதியை எடுத்துக்கொண்டு வா, பட் ஆனால் அவளுக்கு அடிப்பட்ட அந்த இரத்தப்போக்கு இருக்காது. ஸோ இது ஜெனட்டிக் மரபியல் வர வியாதிகளுக்காக ஒரு தடுப்பு முறை. ஆனால் எதுவாக இருந்தாலும் 2 பேருது இணையும் போது வாழ்க்கைக்கு ஒவ்வாத குழந்தைய தான் பிறக்கிறது, அடிக்கடி அபார்ஷன் ஆகுதுன்னா அவங்களுக்கு இதே மாதிரி எம்ப்ரியோ பயாப்சி பண்ணலாம். அல்லது இணைந்த ஹெல்த்தி கருமுட்டை, ஹஸ்பண்டுக்கு உயிரணுக்களே இல்லை, பெண்ணுக்கு கருமுட்டையே கிடையாது, இந்த இடத்துல அவங்களுக்கு அவங்களோட குழந்தை வேணும், அந்த பெண் தான் கர்ப்பம் ஆகி தான் வேணும்னு கேட்கும்போது இணைந்த ஹெல்த்தி எம்ப்ரியோஸ், அதாவது இணைந்த ஒரு குழந்தை கருமுட்டையை இந்த பெண்ணுக்கு கரெக்டான சூழ்நிலையில் செலுத்தினா அந்த பெண் குழந்தை பெற்றுக்க முடியும். இந்த மாதிரி விதைத்த ஒரு சோதனை குழாய் குழந்தை வெறும் கரு இணை குழாய் மட்டும் அடைப்புக்கு மட்டும் ஆரம்பித்து அது பல பிரான்ச்சாக பிரிஞ்சிடுது. இப்போ உயிரணுக்கள் கணவன் வெளியூர் போகிறாங்க, ஸோ கொடுக்க முடியாத உயிரணுக்கள் இருக்கும் பட்சத்தில் அவர்களோட உயிரணுக்களை நாங்கள் 2-3 அலிக்விட்ஸ்ன்னு சொல்லி ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி நிறைய முட்டை சோதனை குழாய் குழந்தை பண்ணுறச்சே பல முட்டை 32-40 முட்டை கூட வரலாம். அவளுக்கு இணைந்த கருவெல்லாம் நம்ம ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம், கரு முட்டையே ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம், எம்ப்ரியோவை ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். 2வது நாள் 3வது நாள் 5வது நாள் வளர்ந்த குழந்தையான முட்டையை நம்ம ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். அந்த மாதிரி அதே மாதிரி இப்போ டிஎன்ஏ அனாலிசிஸ், ஜெனட்டிக், இது நம்ம குழந்தையா இல்லையா, இவங்க கரெக்டாக தான் பண்ணியிருக்காங்களா, எதான தப்பு பண்ணியிருக்கலாம்னா கண்டுபிடிக்கிறதுக்கு ஜெனட்டிக் டெஸ்டிங் இந்த காலத்தில் பண்ண முடியும். ஸோ நாங்கள் தப்பு பண்ண முடியாது. ஸோ அந்த டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம் நம்மளோட குழந்தை தான் இல்லையான்னு சொல்லிட்டு. அதே மாதிரி சில வியாதி வர குழந்தைகளுக்கு அதை டிலீட் பண்ணிவிட்டு அதுக்கு எந்த மாதிரி இப்போ எல்லாருக்கும் வந்துருச்சு இல்லையா ஸ்டெம் செல்ஸு. ஸ்டெம் செல்ஸ்னால் ஆரம்பத்தில் நம்ம உடம்புல உற்பத்தி ஆகுது. ஐ திங்க் நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு ஸ்டெம் செல் பற்றி சொல்கிறேன், ஏன்னா அதில் நிறைய இருக்குது சொல்கிறதுக்கு. இந்த மாதிரி சோதனை குழாய் குழந்தை யாருக்கு பொருந்தும் யாருக்கு பொருந்தாது, எதனால் எதுக்காக பண்ணணும், எப்போ பண்ணணும், அதுக்கு என்னென்ன ப்ரீ ரிக்வெஸ்ட்ஸ் இருக்குது, எப்படி பண்ணினா குழந்தை நிற்க சாத்தியம், எது பண்ணினா குழந்தை நிற்காது, எப்படி நாங்கள் உங்களை ஏமாற்றலாம், எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போ சோதனை குழாய் குழந்தைக்கு ஒரு கப்பல் வரீங்க, வந்த உடனே அவங்க சொல்கிறாங்க டாக்டர் எங்களுக்கு சோதனை குழாய் குழந்தை பண்ணி கொடுங்கன்னு. எனக்கு சிரிப்பாக வரும். எப்படி வந்தோடனே இவங்க எனக்கு டிக்டேட் பண்ணுறாங்க, நான் எல்லாம் அவங்கள பரிசோதனை பண்ணிவிட்டு என்ன எப்படி பிறக்கும் குழந்தைன்னு சொல்லணும். உடனே வந்தவுடனே சோதனை குழாய் இன்னும் கடையில் விற்கிற மாதிரி எடுத்து எந்த எடுத்துக்கோன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. ஸோ சிரிப்பாக வரும். ஸோ சிம்பிள் ஃபேக்ட் அவங்களுக்கு சோதனை குழாய் குழந்தைன்னா என்ன, எப்படி பிறக்கிறது, என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு ஒன்றுமே தெரியறதில்ல. இது டெஸ்ட் டியூப் பேபிலேயே இருந்து அப்படி எடுத்து கொடுக்குறதும் கிடையாது. திஸ் அ லாட் ஆஃப் ப்ரொசீஜர் இன்வால்வ். அந்த ப்ரொசீஜர் சொல்ல போகிறேன், எப்படி சோதனை குழாய் குழந்தை பண்ணுறதுன்னு படிப்படியாக உங்களுக்கு நான் அடுத்த தினம் சொல்லிக் கொடுப்பேன். ஐ எம் ஷுவர் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், யூல் என்ஜாய், அதை பற்றி நல்லா புரிஞ்சுப்பீங்க. ஓகேயா? நன்றி, வணக்கம். See you next time.
சாந்தினி, இன்னைக்கு ஃபுல்லா ஆல்பபெட்ஸ் பத்தின பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களா ஷேர் பண்ணிட்டோம். எனக்கு தெரிஞ்சு நான் இங்கிலீஷ் கிளாஸ்ல கூட இந்த அளவுக்கு இங்கிலீஷை பத்தி டீடைலா படிச்சது கிடையாது. இன்னைக்கு ஷோக்காக கூகுள்ல சர்ச் பண்ணி இவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நேயர்கள் கிட்ட ஷேர் பண்றது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இந்த அளவுக்கு நான் இன்டெலிஜென்ட்டா பேசுறத பார்த்தேன்னா என்னோட இங்கிலீஷ் மேம் ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. ஐ திங்க் ஏன் இங்கிலீஷ் மேமும் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா 70 மார்க்ஸை தாண்டல. இப்போ பாரு என்ன பேச்சு பேசுது. சாந்தினி, நீ 70லாம் எடுப்பியா? அப்படின்னா நீ தான் எனக்கு மாஸ்டர் ஜி. அதுவே லீஸ்ட் எங்க மேம் கன்சிடர் பண்ணாங்க. ஐயோ மேம், சாரி மேம், நான் தப்பா பேசிட்டேன் ப்ளீஸ். ஐ திங்க் எங்கள் மேமோட சேர்ந்து நிறைய ஆடியன்ஸும் வந்து இந்த நிகழ்ச்சி பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டிருப்பாங்க. இவ்வளோ ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து இங்கிலீஷ் பற்றி இருக்குது அப்படின்னு எங்களுக்கே இன்னைக்கு தான் தெரியும். ஐ திங்க் அவங்களும் இன்னைக்கு தெரிஞ்சுட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நாளைக்கு வித்தியாசமான கான்செப்ட் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட்டோட உங்களை வந்து மீட் பண்ணுறோம். Until this is Shanthini Madhivanan and Kirti signing off from the entire team of உதயம் பருப்பு வகைகள் வழங்கும் புத்தம் புது காலை. Bye. Thank you.